முழுவதும் பரத்திலே, தேவரும் பரத்திலே, திசைகளும் பரத்திலே, யாவரும் பரத்திலே, யானும் அப்பரத்திலே. பரம் என்றாலே உலகம் என்ற அர்த்தம். பரன் அப்படின்னா சிவன் என்ற அர்த்தம். பரம்பொருள்னா எம்பெருமான் ஈஸ்வர் என்ற அர்த்தம். இப்படி எல்லாம் உங்களை யாம் வாழ்த்தி இருக்க வேண்டும். ஆனால் தாங்களை எம்மை 10 அவதார கதாநாயகன் பிறந்தாமனின் புகழை பாடக்கூடிய தாங்கள் எங்களிடத்து வந்தது இரட்டிருப்பு மகிழ்ச்சி என்று எம்மை வணங்கிமைக்கு மீண்டும் ஒரு வாழ்த்துக்கள். அருமையா சொன்னீங்க. மனிதனுக்கு சொல்லப்பட்ட திருக்குறள் நிறைவேற்றுவதற்கு அவையும் இடைக்காடான் பாடுகிறான். எவ்வளவு அருமையாக சில சிறப்புகளை நீங்கள் இந்த மேடையிலே சொல்லியிருந்தாலும் கூட, அந்த பேச்சில் ஒரு மாதிரி இருந்தாலும் கூட உங்களை பற்றி நாம் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க, என்ன வேலை வந்திருக்கீங்க, நீங்கள் யார், என்ன விவரம் என்பதை அடிப்படை காரணங்களை தெரிந்து கொண்டால் தான் உங்களோட ஒரு சில விஷயங்களை, புராணங்களை, இதிகாசங்களோ, இலக்கியங்களோ, கவிகளையோ பேசலாமா, பேச முடியுமா, பேச வேண்டாமா, இந்த மாதிரி பேசினா பதில் வருமா வராதா என்பதை உங்களை பற்றி தெரிந்து கொண்டாலே தெரிந்துவிடும். கேட்டு தெரிந்து கொண்டாலே அதனுடைய விளக்கங்கள் நீங்கள் சொல்லும் பொழுது எனக்கு நன்றாக புரிந்து விடும். இந்த அம்மா பேசுவாங்க பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதனால் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன்னா, நீங்கள் என்ன வேலைக்கு வந்திருக்கேன்னு சொல்லுங்கள், நான் அடுத்து என்ன பேசணும் பேசுகிறேன். நான் தானே நான் காவலுக்கு வந்திருக்கேன் சுவாமி. நீங்கள் என்ன வேலைக்கு வந்திருக்கீங்க? நான் அதை கேட்கல, உங்களை பற்றி நான் கேட்குறேன்னு சொன்னேன். நீங்கள் எனக்கு பேசுகிறதுக்கு தகுதியானவர்களா அப்படின்னு கேட்குறதுக்காக உங்களை பற்றி கேட்டால் நீங்கள் என்ன வேலைக்கு வந்தீங்கன்னா அந்த வேலையை தான் சொல்லணும். திருப்பிக்கிட்டு நீ என்ன வேலைக்கு இருமா கையை நீங்கள் கேட்டு நான் பதில் சொல். கையை என்ன கையடிச்சு நொறுக்கி போடுவேன். முதல்ல பேசுறதுக்கு மட்டும் நல்லா கவனமாக கேளு. நான் என்ன கேட்டேங்கன்னு புரியுதா? நீ என்ன வேலைக்கு வந்தோம்னா அதை சொல்லு. நீ என்ன வேலைக்கு வந்தா பேசா. நீங்க கேட்டு நான் பதில் சொல்ல மாட்டேன். ஆரம்பத்துல உன்கிட்ட நான் என்ன சொல்லி ஆரம்பிச்சேன், உன்னை பற்றி விவரங்களை கேட்டாதான் நீ என்ன பேசுற நான் தெரிஞ்சுக்கிற முடியும். அப்பதான் நான் உன்கிட்ட ஒரு சில விஷயங்கள் பேச முடியும்னு நான் சொன்னேன். திருப்பிட்டு நீ என்ன வேலைக்கு வந்தனா அது பேசா, இது நாகரிகமா? நான் தான் கேக்குறேன், நீ என்ன வேலைக்கு வந்தனே? இல்ல அவர் சொல்ற மாதிரி நீ என்ன வேலைக்கு? தெளிவா சொல்லிட்டேன், நான் காவலுக்கு வந்திருக்கேனே. அப்புறம் மறுபடியும் நான் கேட்டது என்ன? இல்ல அவர் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையாமா? என்ன புரியல? அதாவது உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் நான் கேட்குறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லித்தான் பேசுறாரு. அனுமதி கேட்டு தான் பேசுறாரு. பெரிய மனுஷனா இருந்தாலும் நம்ம இந்த இடத்துக்கு நம்ம தேடி வந்துட்டாலும் அவர் எவ்வளவு பவ்யமா பக்குவமா பேசுறாரு. அவர் என்ன வேலைக்கு வந்திருக்கான்னு கேட்டாரு. அதுக்கு நீ என்ன சொன்னீங்க? நான் காவலுக்கு வந்திருக்கேன்னு தெளிவா சொல்லிட்டீங்க. தெளிவா சொல்லிட்டீங்கல்ல. அதுக்கு அடுத்து எதுவும் கேட்டாரா? நான் மறுபடியும் கேட்டிருக்கேன், நீங்க என்ன வேலைக்கு வந்திருக்கீங்கன்னு. ஏமா திரும்ப திரும்ப அவர் சொல்றது புரியுதா இல்லையாமா? அதாவது அவர் கேட்கிறாரு, நீ பதில் சொல்ற, மறுபடிப்பு முடிக்காங்காட்டீங்க நீங்க என்ன வேலைக்கு வந்திருக்கீங்கன்னா அது வந்து அப்படியெல்லாம் கேட்கலாமா? அவரே வேலை இல்லாம ஊரா சுத்திக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் பழக்கணும், நீ வாட்டுக்கு பச்சை புள்ள தரமா நீங்க என்ன வேலைக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டா அப்புறம் கோவம் வருமா வராத? ஒரு பெரிய மனுஷனுக்கு சிறப்பு மண்டே பொழந்தே விடுவேன். சரியா? நான் அங்கே பேசியிருக்கேன், நான் வேலை வெட்டியில் அமுத்துறேன்னா, நான் வேலை வெட்டியில் அமுத்துறேன், நீ வேலை கொடுக்குற வேலையை பாருமதில்ல அப்படி சொல்லாதீங்க சாமி. அப்பா இல்ல நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிச்சா இல்லையா? என்ன வேலைக்கு வந்திருக்கோம்னு கேட்டோன்னே என்ன சொல்லுங்க? வேலை பண்ணுறியா? சொல்லுங்க. போற ஓட்டல மிருதங்கத்தை தான் நொறுக்குவேன். நல்ல வேலை. ஐயோ மிருதங்கத்தவா தம்பி, பேசுறது நாக்கு, உடையிறது என்ன? பல்லு உடையிறது அங்க சொல்லு, பேசக்கூடாது. அப்படி எல்லாம் பேசாத, கட்ட முக்கியமா. நான் கலகம் பண்ண வந்திருக்கேன். நான் காவல் காக்க வந்திருக்கேன். யாருக்காக காவல் காக்க வந்திருக்கேன்? எம்பெருமான் முருகப்பெருமானுக்காக காவல் காக்க வந்திருக்கேன். நீங்க யாருக்காக கலகம் பண்ண வந்திருக்கீங்க? இது இந்த மாதிரி பேசுற பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. இது எனக்கு பிடிக்கல. ஐயய்யா ஏமா நல்லா திரும்ப இல்ல நீ கேட்ட முதல்ல கேட்ட சின்ன பிள்ளை தனமா சரி கேட்டீங்க. பெரிய மனுஷன் அவர் அறுவரிப்பி சொல்றாரு கலகம் பண்ண வந்திருக்கேன்னு. மீண்டும் அறுவரிப்பி வந்து நீங்க என்ன வேலைக்கு வந்திருக்கீங்க, நீங்க என்ன வேலைக்கு வந்திருக்கீங்க, இதெல்லாம் வந்து இப்படி எல்லாம் பேசாதம்மா. நான் கலகம் பண்ண வந்திருக்கேன். நான் காவல் காக்க வந்திருக்கேன். யாருக்காக காவல் வந்திருக்கேன்? எம்பெருமான் முருகப்பெருமானுக்காகவே காவல் காக்க வந்திருக்கேன். நீங்க யாருக்காக கலகம் பண்ண வந்திருக்கீங்க? தொண்டு செய்ய வந்திருப்பது தொண்டு. தொண்டு ஆமா தொண்டு. ஆஹா, நான் கூட தொண்டு செய்யறதா சாமி இங்க வந்திருக்கேன். யாரு? நான் தான். யாருக்கு? எம்பெருமான் முருகப்பெருமானுக்காகவே தொண்டு செய்வதற்காக வந்து. புறங்கையினால அடிச்சு விடுவேன். ஆளை பாரு, தொண்டு பண்ற ஆளை. தொண்டு பண்றதுக்கு இன்னும் அறிவு வேணும் தம்பி. கேளு, உள்ளேன்னா அனுபவம் வேணும். ஆண்டை உனக்கு அனுபவத்தையும் கொடுக்கல, அறிவையும் கொடுக்கல. அப்படியே உங்களுக்கு மாதிரி தொண்டுனா என்னவா தொண்டு? நீ உலகத்துல உங்க அப்பாவுக்கு இல்லாத தொண்டு, உங்க அம்மாவுக்கு இல்லாத தொண்டு, நாட்டு மக்களுக்கு இல்லாத தொண்டு, மன்னனுக்கு இல்லாத தொண்டு, உடன்புறவா சகோதரர் 7 பேருக்கு இல்லாத தொண்டு. என்ன தொண்டு ஒண்ணு மண்டு? எனக்கு பொதுநல தொண்டன்னு பேர் இருக்கு.
உனக்கு பொதுநல தொண்டின்னு பேர் இருக்கா? இருக்கா ஆ? இல்ல இருக்காமா? ஊர் இருக்கு, தொண்டின்னு ஊர் இருக்கு, உனக்கு பேர் இருக்கா? ஏ சாமி, நடு இரவில் சிவனடியாராக வந்த சிவபெருமானுக்காக நெல்லறுத்து தன் வீட்டு கூரையை விறகாக்கி நடு இரவில் உணவு சமைத்து கொடுத்தாரே இளையான்குடி மாற நாயனார், அவர் செய்தார் மிகப்பெரிய தொண்டு. நீங்க என்ன பெரிய பொல்லாத தொண்டு செஞ்சிருக்கீங்க? உங்களுக்கு பொதநல தொண்டன் வேற பேர் என்ன? கையை வச்சுட்டு கையை அடிச்சு நொறுக்கி போடுங்க, சரியா? சும்மா என்ன நொண்ணே கூடாது. ஒரு கணவன் மனைவிடத்தில் 2 மாங்கனிகளை கொண்டு வந்து கொடுத்தார். ஒரு மாங்கனியை சிவனடியாராக சிவபெருமானே வருகிறார், அவர் கொடுத்து விட்டார். இன்னொரு மாங்கனி இருக்கிறது, கணவன் வந்து கேட்கிறார், சாப்பாட்டை வைக்கிறார், அந்த கனியை அறுத்து வைக்கிறார். கணவன் கேட்டார், 2 மாங்கனியில் ஒரு கனி இருக்க, இன்னொரு கனி எங்கன்னு கேட்க, சிவபெருமானே கனியை சிவனடியார் கொடுத்து விட்டேன், என் கணவர் கனி கேட்கிறார், என்ன செய்ய வேண்டும்? சிவனே கனி கொடுக்கிறார். அறுத்து வைத்தவனை சாப்பிட்டவன் அந்த கனியை விட கனி மேலும் சுவையாக இருக்கிறது, எப்படி கிடைத்தது? சிவன் கொடுத்தார். எப்படி கொடுப்பார்? கையை ஏந்தினால் சிவன் கனி கொடுத்தார். உடனே பாண்டிய நாட்டுக்கு போனார். இனிமே உன்ட்ட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி, நீ தெய்வ பிறவி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். பாண்டிய நாட்டுக்கு போய் கோமலவல்லின்னு பெண்ணை திருமணம் முடிச்சார். பிறந்த குழந்தைக்கு தனது மனைவி வேற வச்சார், புனிதவதி என்று. இந்த புனிதவதி தான் சிவபெருமானை நோக்கி அடியெடுத்து சென்றாலே புனிதவதியை பார்த்து சிவன் கேட்கிறார், அம்மையை என்று சொன்னாரே, காரைக்கால் அம்மையார். அவர் செய்தார் தொண்டு. நீ என்னமா பொல்லா தொண்டு பண்ணிருக்க? மண்டு தெரிய தொண்டு ஒன்னால. ஏ சாமி, தன்னை கொல்ல வந்த பகைவன் போலியான சிவவேடம் அணிந்திருக்கார் என்று தெரிந்து கூட அவனை கொல்லாமல் தன் எதிரியின் உயிரையும் காப்பாற்ற துணிந்தாரே மெய்ப்பொருள் நாயனர், அவர் செய்தார் மிகப்பெரிய தொண்டு. நீங்க என்ன பெரிய பொல்லாத தொண்டு செஞ்சிருக்கீங்க? உங்களுக்கு பொதுநல தொண்டன் வேற பேரு. சபாஸ் 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 சபாஸ்னா கொண்டு விட எழுதி முடிச்சிட்டியா நீ? எந்த ஊரு, என்ன ஊரு, என்ன நாடா இருக்கு, எத்தனை நாடா இருக்கு, கணக்கு வந்துருச்சா இல்லையா உனக்கு? எத்தனை நாடா வந்திருக்கு கணக்கு? யாருக்கு தெரியும்? அப்பதான் கணக்கு வழக்க முடியும் உனக்கு. உன் பாக்கி பண்ணிருக்க எதுக்கு வச்சிருக்கிறேன்? இங்க வா. ஒரு வீட்டிலே போய் சிவபெருமானே சிவனடியாராக போய் பிள்ளைக்கறி கேட்கிறார். ஒரு பிள்ளை தான் இருக்கணும், அது ஆம்பளை பிள்ளையா இருக்கணும், வேற பிள்ளையா இருக்கக்கூடாது. அதுவும் தாய் பிடித்துக் கொள்ள வேண்டும், தந்தை கழுத்தை அறுக்க வேண்டும், 2 பேருக்கு கண்ணீர் வரக்கூடாது. எப்படி கேட்கிறான் பாரு. உடனே ஒரு பிள்ளையை பார்த்தார், பிடித்தார். தாய் பிடித்துக் கொள்ள, தந்தை கழுத்தை அறுக்க. அப்படிப்பட்டவனை சமைத்து வைத்து தனது மகனை பெத்த பிள்ளைய சமைச்சு வச்சு சிவனடியார உட்கார வச்சு சாப்பாடு வைக்க போனா போய் கேட்கிறாரு பாருங்க, கறியெல்லாம் வச்சிருக்கீங்களே, என்ன கறிப்பா, ஆட்டுக்கறியான்னு கேட்கிறாரு சிவனடியார். ஏப்பா நீ தானப்பா பிள்ளைக்கறி கேட்ட, என் பிள்ளைய வெட்டி சமைச்சு கொடுத்துருக்கேன். சரி, பிள்ளைக்கறி என்பதற்கு ஆதாரம் என்ன இருக்கிறது? தலைக்கறி எங்க? நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்ல, விருந்துக்கு வந்தவங்களுக்கு தலைக்கறி வைக்க கூடாதுங்க சொல்றாங்க அவங்க. எனக்கு தலைக்கறி நான் சாப்பிட்றேன். உடனே தலையை வெட்டி சமைச்சு வைத்தார்கள். சாப்பிட போனவர் சொன்னார், என்னடா சோதிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தார். விருந்துக்கு வந்தவர்களை தனியாக உட்கார வைத்து சாப்பாடு வைக்கக்கூடாது, அருகிலே யாராவது உட்கார்ந்து சாப்பிடுங்கள் என்று சொன்னார். பெத்த பிள்ளையை வெட்டி சமைச்சு வச்சிருக்கல, யாராவது உட்கார்ந்து சாப்பிடுவாங்களா? எங்கள் இருவருக்கும் பசிக்கவில்லை ஐயா, நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்லும் பொழுது மறுபடியும் கேட்கிறார் சிவனடியாக வந்த சிவபெருமான், உன் வீட்டில் பிள்ளை யாராவது இருக்காங்களா? உடனே சொன்னார்கள், இருந்தான், தற்பொழுது உதவ மாட்டான். என்ன ஆனது என்று கேட்கிறார் சிவனடியார். பள்ளிக்கு சென்றிருக்கிறார். அப்படியானால் அவர் வரட்டும், நான் உட்கார்ந்து காத்திருக்கேன்னு சொல்றார். வேண்டாம் ஐயா, வருவதற்கு தாமதமாகும். அப்படியானால் உன் பிள்ளை பேரை சொல்லி கூப்பிடுறா, மகனே சீராள என்று அழைக்க. இங்க செத்து கிடந்தவளை வெட்டி சமைச்சவளை உயிரோடு பள்ளிக்கு சென்றன் போல் வந்தானை கட்டி அணைத்தார்கள். எவ்வளவு பெரிய சிறப்பு இந்த உலகத்துக்கு சிவனடியார்கள் செஞ்சவங்க. அவன் செஞ்சா தொண்டு, நீ என்னமா தொண்டு பண்ணிட்ட மண்டே? சாமி, சாய்ந்த லிங்கத்தை தன் கழுத்தில் கயிறு கட்டி இழுத்து தன் மனைவியின் தாலியை விற்று சிவபூஜை செய்தாரே குங்குவிய நாயனார், அவர் செய்த மிகப்பெரிய தொண்டு. நீங்க என்ன பெரிய பொல்லாத தொண்டு செஞ்சிருக்கீங்க? உங்களுக்கு பொதுநல தொண்டன் வேற பேரு. எப்பப்பா தட்டுற கையி, எப்பப்பா போடுற புரோட்டா பாதி முடிஞ்ச உடனே நீ ஏன் கை தட்டுறப்ப? என்ன சாமி, என்ன எது கை தட்டினீங்க? அதாவது சாய்ந்த லிங்கத்தை கழுத்துல கட்டி தாலியை வித்து எவ்வளவு சிறப்பு. ஒரு பெண்ணுக்கு முக்கியமே தாலி தான். பேர்பட்ட கதை. இந்த 61 நாயன்மார்கள் அந்த கதை படிக்கல நாங்க. நீ படிக்கல, அப்ப நான் சொன்ன கதையெல்லாம் படிச்சிருக்கிய நீ? ஆமா, அது என்னங்க இது? அது நீ படிச்சிருப்பாப்பா. ஏன்னா பொம்பளை பிள்ளையா நீ கை தட்டி அந்த பிள்ளைய உற்சாகப்படுத்தி விட்டனு, அந்த அம்மா தலையில மிளகா வச்சு அரைக்கணும், அப்படித்தானே? உன்னை வச்சுக்கிறேன் நான். நாகன் தத்தை என்ற 2 பேர், நாகன் தத்தை 2 பேருக்கும் திருமணம் முடியுது. 35 வருஷம் குழந்தையே இல்லை. 35 ஆண்டு காலம் குழந்தை கிடையாது. 1 வருஷம் 2 வருஷம் 35 ஆண்டு காலம் கழித்து ஒருவன் பிறக்கிறான். பிறந்த உடனே அவன் திண்ணமாக இருந்தனால் பேரை சின்ன பெண் வைக்கிறாங்க. பெரிய ஆளா வர்றேன், பெரிய ஆளா வந்த உடனே வேட்டையில சிறப்பாகிறேன், காட்டுக்கு போறேன், வேட்டையாடுகிறான், மிருகங்களை அடிக்கிறான். அங்கே பார்த்தால் அங்கே ஒரு சிவலிங்கம். பார்த்த உடனே குடும்பம் மறந்து போச்சு, வீடு மறந்து போச்சு,
தெய்வத்தின் மீது ஐக்கியமாகி விடுகிறார். கரிகளை அடித்து ஒவ்வொரு மிருகங்களையும் அடித்து அந்த கரியை பச்சை கரியாக கொண்டு வந்து கொடுத்தார். பன்றிகளை அடித்து பச்சை கரியா போட்டார். வாயில தண்ணீர் எடுத்துக்கிட்டு அந்த தண்ணீரை அபிஷேகம் பண்ணுவார். அங்கே இதை செய்து கொண்டு இருக்கும் பொழுது அங்கே அர்ச்சகர் பார்த்தார். முதல் நாள் தேங்காய், பழம், பூ, மாலை, வெத்தலை பாக்கு, சூடம்பத்தி, சாம்பிராணி, விபூதி, குங்குமம் எல்லாத்தையும் வச்சு சாமி கும்பிட்டு போயிடுவாரு அந்த அர்ச்சகர். மறாவது நாள் பார்த்தா அதெல்லாம் இருக்காது, பச்சை கறி கிடக்கும், அங்க இருந்து அசுத்தமாக கிடக்கும். இதை கவனித்தார் அர்ச்சகர். நம்ம எல்லாம் நல்லபடியா அபிஷேகம் செய்து விட்டு செல்கிறோம், மறாவது நாள் இப்படி அசிங்கப்படுத்தி வச்சிருக்காங்க யாரா அப்படின்னு ஒன்றிருந்து பார்க்கலான்னு பார்க்கிறார். சிவபெருமான் இவனை சோதிக்க வேண்டும் என்று பார்க்கிறார். உடனே என்ன செய்கிறார் சிவபெருமான்? கண்ணிலே உதிரம் வர செய்கிறார், ரத்தம் வர செய்கிறார். பார்த்தா நம்ம வணங்குற சாமிக்கு ரத்தம் வருதே கண்ணில, அப்ப என்ன செய்யணும்? உடனே யோசிக்கல, கையில வச்சிருந்த அம்பு எடுத்து கண்ணை குத்துறா, எடுத்து தோண்டி ஒரு கல்ல வச்சிடறார். அங்க பார்த்தா அதிர்ச்சி ஆகிறேன். அர்ச்சகர் பார்த்துட்டாட்டா இப்படி ஒரு பக்தனா? உடனே சிவன் பார்த்தார், இப்படி ஒரு பக்தன் இருக்கிறானா, இன்னும் சோதிப்போம். இன்னொரு கண்ணில உதிரம் வர செய்கிறார், ரத்தம் வர செய்கிறார். உடனே என்ன செய்தார்? இன்னொரு கண்ணை குத்தி எடுக்க போகும்போது யோசிக்கிறான், நம்ம ரெண்டாவது கண்ணை எடுத்துட்டோம்னா சிவன் கண் எங்கே இருக்குன்னு தெரியாம போயிருமே அப்படின்னு சொல்லி தனது கால் கட்ட வரல அப்படியே தூக்கி கொண்டு சிவனுடைய கண்ணிலே அடையாளத்துக்கு வைத்து கண்ணை தோண்ட போகும்பொழுது அங்கே சிவபெருமான் காட்சி கொடுத்து, தின்னப்பா கண்ணை கொடுத்ததனால் நீ கண்ணப்ப நாயனார் ஆகுக என்று அவனுடைய சிறப்பை சாத்தானே 63 நாயன்மார்களை வேடுவனாக இருந்தவன் அவன் செஞ்சான் தொண்டு. நீ என்ன பண்ண தொண்டு பண்ணிருக்க மண்டு. கைதட்டி உற்சாகப்படுத்திய நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. நீ எல்லாம் என்ன ஜென்மங்க நீங்களாம்? அவங்க கைதட்டாங்க ரசிச்சு, எவ்வளவு பெரிய உருக்கமான கதையை சொல்லியிருக்கேன். நீங்க 2 பேரும் ஜென்மங்களா? நீங்களாம் சம்பளத்தை வாங்கிட்டு துரோகம் பண்றீங்களே, நீங்களாம் எவ்வளவு அழகா அவங்க பணத்தை கொடுத்துட்டு கைதட்டி உற்சாகப்படுத்துறாங்க, நீங்க பணத்தை வாங்கிக்கிட்டு துரோகம் பண்றீங்க. ஒரு பொம்பளை பிள்ளைக்கு கைதட்ட இன்னொரு ஓவன் எனக்கு கைதட்ட மாட்டேங்கிறீங்க. போகலாங்கிட்டு எடுத்துறீங்களா, போகலாம், நிக்காதீங்களா, போடாங்கிட்டு. நான் மக்களை வச்சு நானும் நடத்திருக்கேன். என்ன அப்படி கோவப்படாதீங்க. என்ன அவங்க தெரியாத கதை சொன்னதுனால நாங்க கைதட்டினேன். நீங்க தெரிஞ்ச கதையை சொல்றீங்க, இது என்ன தெரியாத கதையை சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க கைதட்டிருப்போம். தெரிஞ்ச கதையா இருந்தாலும் உருக்கமான கதையா இல்லையா? உருக்கமான கதை, அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம். அதாவது தின்னப்பன்கிறவர் கண்ணப்பன் நாயனாருங்கிற பேர் வாங்கினது காரணமே அவரால்தான். அது செருப்பு காலோட வச்சு அடையாளம், செருப்பு கூட கலத்தல, பக்தியில சிறந்தார் கண்ணப்ப நாயனார். அப்படி சொல்லு, இது தெரிஞ்ச கதை தானே. கொல்ல போறேன் கார்த்தி, நீ அடிக்கிறியா நான் அடிக்க வரேன். இப்ப நீங்க பாடினா நாங்க அடிப்போம். அடிக்காத வாசி. சுவாமி, தேவாரம் என்ற பாடலை பாடி உலகமெல்லாம் சிறப்பித்து சிவபெருமானுடைய அருளை கண்முன் காட்டினாரே திருநாவுக்கரச நாயனார், அவர் செய்தார் மிகப்பெரிய தொண்டு. நீங்க என்ன பெரிய புல்லாத தொண்டு செஞ்சீங்க? அவங்க கைதட்டு சந்தோஷம். புரோட்டா போட்டு முடிச்சிட்டீங்களா இல்ல சப்பாத்தியா? நான் கேட்கிறேன். ஏண்டா டேய், நீ இரு, நீ கரூர் போயிட்டு நான் பார்த்துக்கிறேன். முதல்ல பூராத்தையும் புடுங்கி வச்சுட்டு அனுப்புறேன், சரியா? கட்ட புதுசா வா. இப்போ ஏன் கை தட்டினீங்க? தெரியாத கதை அதனால கை தட்டினீங்களா? சந்தோஷம். நீ எனக்கு தெரியும், நீ ஏப்பா கை தட்டல? எதுக்குப்பா நாடு நம்ம நின்றுக்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் நம்ம இது வம்பு, ஒரு நிலையா நின்றுட்டோம்னா போதும். நீங்க வந்து பிடிக்க வைக்கிறேன் அதை வைக்கிறேன் அவன் பயப்படுறா. அப்படி தைரியமான ஆளு நாங்க தட்டுறோம். சரிம்மா சரிம்மா, நீ பேசுமா. அட நீங்க தாங்க பேசணும். இப்ப அட நான் பேசினாத்தே இந்த ஜென்மங்கள் 3 தெரிஞ்சு வச்சிருக்கேன் கதையை பூரா. பேசு பேசு சாமி. அட நீங்க தான் பேசணும், பேசுங்க. ஏதோ வந்ததுக்கு ஏதோ ஒரு கதையை சொல்லணும்ல. ஆமா, முயற்சி செய்றேன். ஒரு மனிதர்கள் எப்படி வேணாலும் கோயில் கட்டலாம், ஆலயம் கட்டலாம். கண்டிப்பா. ஆனா ஒருத்தன் எப்படி கோயில் கட்டுறான் தெரியுமா? சூதாடுகிறான். வரக்கூடிய பணத்தை, வெற்றி பெறக்கூடிய பணத்தை, பாதி பணத்தை தோத்தொண்டு கொடுத்துருவேன், மீதி பணத்தை வச்சு சிவாலயம் கட்டுறேன். 1000 ரூபா வெற்றியை செய்ச்சா 500 ரூபா தோத்தவனுக்கு, 500 ரூபா சிவனுக்கு, 2000 ஜெயிச்சா 1000 ரூபா தோத்தவனுக்கு, 10,000 ஜெயிச்சா 5000 தோத்தவனுக்கு, 5000 சிவன் அடி. இப்படி கோயிலை கட்டுறார். கோயில மிகப்பெரிய பிரம்மாண்டமா ஒரு கோயிலை கட்டுறார். யார்? ஒருத்தன் கோயிலை கட்டுறார், கும்பாபிஷேகம் வைக்க போறார். கோயிலை கட்டினா கும்பாபிஷேகம் வைக்க போனேன். ஐயய்ய, பேரில் மறந்து வச்சு. பரவாயில்ல, பேர் நம்மளுக்கு மறந்தானே, நம்ம சிங்கக்குட்டியை தான் தெரிஞ்ச கதையா நான் சொல்றேன்னு சொல்லுதுகளே, இதுகள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் பேரை. நம்மளுக்கு தான் பேர் தெரியல, இவங்க கதை தெரிஞ்சவங்க பேரு. ஏய் எப்போ அந்த எனக்கு ஒண்ணுக்கு வந்துருச்சான். என்ன என்ன இல்லை, இந்த கதை படிக்கல சாமி. எனக்கு தெரியும்டா, கதையை முழுசா சொல்லு வரல காதலை கட்டிட்டு நீ இப்போ அடிச்சா காப்பி அடிச்ச மாதிரி அடிச்சிட்ட.
கதையை பாதினு பண்ணணும். இங்கே கேட்குறேன், இந்த பையன் அப்பா மாதிரி ஏன்டா என்ன எப்படி பஜனை போயிருந்தாலும் சம்பளம் கொடுத்துருப்பாங்க, இந்த பையன் நான் கரூரில் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி நீ அந்த பையன் கிளம்பிட்டாப்புல எனக்கு கொண்டு வருதுன்னு இந்த கதை படிக்கிறேன். இது மாதிரி நான் பூரா கதையும் பாதியிலே சொல்லியிருந்தேன்னா நீ எப்போவே கையை முடிச்சுட்டு போயிருப்பீங்க. அப்படி ஒரு கோவிலை கட்டி கும்பாபிஷேகத்தை மூர்க்க நாயனார் அவன் தான் கோவில் கட்டி கும்பாபிஷேகத்தை பெருமை சேர்த்த 63 நாயன்மார்ல அவன் என்ன தொண்டு. நீ என்னமா தொண்டு பண்ணிட்ட? ஏ சுவாமி, தன்னை கொல்ல வந்த பகைவன் நெற்றியில் திருநீர் இருப்பதை அறிந்து அவனை கொல்லாமல் தன்னுயிரை மாய்த்து கொண்டாரே ஏனாதிநாத நாயனர் அவர் செய்த மிகப்பெரிய தொண்டு. நீங்க என்ன தொண்டு செஞ்சீங்க? ஆதிபராசக்தி பொற்குணத்திலே ஞானப்பாடை கொடுத்தால் திருஞான சம்பந்தருக்கு அவர் தொண்டு. நீ என்ன தொண்டு பண்ணிட்ட? பல சிவ தொண்டுகளை செய்து கடைசி சுந்தரரோட கைலாயம் சென்றாரே பெருமிழலை குறும்பர் நாயனர் அவர் செய்தார் தொண்டு. நீங்க என்ன செஞ்சீங்க? சந்தன கடை கிடைக்கல, கை மொழிய கல்லில் தேய்க்கிறேன், அதை சந்தனமா சாத்திர சிவனுக்கு தன் கை மொழியவே கல்லில் சேர்த்து சந்தனமா சாத்திர மூர்த்தி நாயனார் அவன் என்ன தொண்டு. நீ தான் தொண்டு பண்ணிட்ட? ஏ சுவாமி, பல சிவ தொண்டுகளை செய்து தன்னுடைய மூத்த மகன் பாம்பு தீண்டு இறந்து விட்டான் என்பதை கூட கருத்தில் கொள்ளாமல் வந்தவருக்கு உணவு உபசரிப்பு வழங்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தன்னுடைய இறந்த மகனை மறைக்க துணிந்தாரே அப்போதியடிகள் நாயனர் அவர் செய்தார் தொண்டு. நீங்க என்ன செஞ்சீங்க? இயற்கைக்கு மாறாக தன்னுடைய மனைவியை சிவன் அடியார் பின்னே அனுப்பினானே இயற்பகை நாயனார் அவன் என்ன தொண்டு. நீ நான் தொண்டு பண்ணிட்ட? எத்தனையோ இசைக்கருவிகள் இருந்தாலும் தன்னுடைய புல்லாங்குழல் ஓசையாலே சிவபெருமானோட செவிகளுக்கே விருந்தளித்தாரே ஆனாய நாயனர் அவர் செய்தார் தொண்டு. நீங்க என்ன செஞ்சீங்க? அழகேசனே, விளக்கு ஏத்தணும்னா என்ன வேணும்? விளக்குல என்ன ஊத்தணும்? ஆமா, திரி போடணும். திரி போட்டு நெருப்பு பத்த வைக்கணும். திரிய போட்டு நெருப்பு பத்த வச்சா போதுமா? விளக்குல திரிய மட்டும் போட்டு நெருப்பு பத்த என்ன ஊத்தணும்ல? விளக்கிலே எண்ணெய் ஊற்றி அதுல திரி போட்டு விளக்கு ஏற்றுவார்கள். ஆனால் பச்சை தண்ணியை ஊத்தி அந்த பச்சை தண்ணியில திரிய வச்சு அந்த பச்சை தண்ணியில நெருப்பை வைத்து விளக்கு ஏற்றினான். பச்சை தண்ணியில விளக்கு ஏற்றினான் நவீனந்தி அடி நாயனார் அவன் செஞ்சா தொண்டு. நீ நாப்புல தொண்டு பண்ணிட்ட மண்டே. ஏ சுவாமி, எம்பெருமான் சிவபெருமானுக்காக வைக்கப்பட்டிருக்கிற பூஜை பொருட்கள் எல்லாமே கீழே விழுந்து விட்டது என்ற ஒரே காரணத்திற்காக தன்னுடைய கழுத்தை வெட்டி சிவ பூஜை செய்ய துணிந்தாரே அறிவட்டாய நாயனார் அவர் செய்தார் தொண்டு. நீங்க என்ன செஞ்சீங்க? ஏன் சிவனடியா சிவ பூஜைக்கு வைத்திருந்த பாலை தன் தந்தையின் கால் பட்டுருச்சுங்கிறதுக்காக தந்தையினுடைய காலையே வெட்டினான். சண்டீஸ்வர நாயனார் அவன் செஞ்ச தொண்டு. நீ நாம தொண்டு பண்ணிக்க மண்டே. ஒருவனுக்கு கண்ணே தெரியாமல் இருந்தாலும் கூட மக்களுடைய சமூக நிலைக்கருதி மக்களுக்காக குளமிட்டு சிவபெருமானாலே கண்ணை பெற்றாரே தண்டியடிகள் நாயனார் அவர் செய்தார் தொண்டு. நீங்க என்ன செஞ்சீங்க? சிவபூஜைக்கு வைத்த அந்த மலரை யானையை விட்டு மிதிக்க விட்டுறாங்க. அதனால யானையின் கழுத்தை வெட்டலாம் பாருங்க. சிவபூஜைக்கு இருந்த மலரை யானை மிதித்ததனால் கழுத்தை விட்டு பார்த்தேன். ஆகா, சிவன் அடியார் போல இருக்கிறது. ருத்ராட்சத்தை பார்த்தேன், சிவன் அடியார் போல இருக்கிறதே. தன் கழுத்தை வெட்ட துணிந்தான் எரிவத்த நாயனார் அவன் செஞ்ச தொண்டு. நீ என்ன போல தொண்டு பண்ணிருக்க? சரிங்க சாமி, இப்படி எல்லாம் நிறைய பேர் தொண்டு செஞ்சவங்க இருக்காங்க. இதுக்கு மேல வந்து வேற பேசுவோம், சங்கரனுடைய கதையை நடத்துவோம், பாடலை பாடுவோம். இந்த வேலையை வச்சுக்கூடாது, இதெல்லாம் வேலையை வச்சுக்கூடாது. இந்த இடத்துல நீ என்கிட்ட போட்டி ஓட்டு பேச ஆரம்பிச்சேன்னா இல்லங்க, போட்டி ஓட்டு பேச ஆரம்பிச்சேன்னா போட்டியில ஜெயிச்சு பாரு. பாருங்க, இல்லைன்னா தோத்து போயிட்டேன்னு மன்னிப்பு கேட்டுப்போ. என்னத்துக்கு? என்னத்துக்கு? எவ்வளவு சவுடாலு, இப்படி எவ்வளவு சவுடாலு கேக்குறேன். இந்த பசங்க பேசுறதுக்காக நீ என்ன வேணாலும் பேசுவியா? இப்படி எல்லாம் நிறைய பேர் பேசி பாரு. இங்க வார், என்கிட்ட மோதணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சு வரணும். இல்லைன்னா தைரியம் வேணும், இல்ல தெம்பு வேணும். உங்க அண்ணன் வந்தாலும் சரி, உங்க அப்பா வந்தாலும் சரி, நாங்க தனி ஆள் கிடையாது. எவன் வந்தானே எங்களுக்கு தனியா ஒரு கூட்டம் இருக்கு. எவன் கூட்டம் இருந்தானே கால டரன்னு ரெண்டா பொளப்ப. சாதாரண கூட்டம் இல்லங்க, தேவலாம பேசுறீங்க நீங்க. சாதாரண கூட்டம் இல்ல, என்ன எங்க பெருங்கூட்டம். எங்களுக்கு ஒரு கூட்டம் அது இருக்கு, நாடோடி கூட்டம் சும்மா இல்ல. எங்களுக்கு தனியா ஒரு சங்கம் இருக்கு. டேய், எவன் வேணாலும் வரட்டுமா? அண்ணன் தம்பி 7 பேரை கொண்டு வந்து நிப்பாட்டு. உங்க அப்பாவோட பாட்டு. எங்க அண்ணன் வந்தாருன்னா தேவையில்லாம விஷயம் நடக்கும். அவன் என்ன செய்வான்? இங்க பாருங்க சாமி, என்ன தேவையில்லாம பேசாதீங்க. நீங்க என்ன செய்வார்? உங்க அண்ணன் என்ன செய்வான்? தேவையில்லாம பேசாதீங்க. இல்ல, யார பாத்து என்ன செய்வாரா? உங்க அண்ணன் வரட்டும், அவன் என்ன செஞ்சாலும் சரி, அவன் கால இன்னைக்கு டர்னு ரெண்டா பொளக்கல, நான் அந்த கட்டையை பிடிக்கல. வரட்டேன், எவன் வரட்டேன்? தர்மா கை வச்சு பேசுற வேலையை ஒரு பொம்பளை பிள்ளை வண்டி சபையில அப்படி ஒரு ஆசையாக்கு உங்களுக்கு. பொம்பளை பிள்ளை பேசினா அந்த பிள்ளை பேசுறீங்க. என்னைய காலை புழக்கிறோம், கையை புழக்கிறோம், இதே வேலையா? உன்னை பேசுறேனா? ஏய், உன்னை பேசுறேனா? அண்ணே வரட்டும். அண்ணன் தம்பி 7 பேர்னா நீ ஒருத்தன், நீ வேற. நான் தாயா மெயின் பார்ட். ஆமா, பாக்கி 6 வேளை எனக்கு சைடு ஐட்டம். வீரத்தேவன் சும்மாவா? அதுக்குள்ள ஏன் காலை புழக்கிறோம்? எதுக்கு என்ன காலை புழக்கிறோம்? வா போலையா போலையா வா போறங்க. வெரி குட். சும்மா இல்ல,
போலங்க போலங்க பாப்பா. ஹலோ மைக் டெஸ்டிங். ஹலோ வணக்கம் தல. என்ன நான் உங்கள் பாஸ். அப்படியா? நான் பேசிக்கிறேன். அதான் உன்னால வர பிரச்சனை. நான் என்ன சொன்னேன்? சும்மா இருந்த ஆளை தூண்டிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போனோமா, புளிய மரத்தில் பையன் மாட்டினோமா, பச்சை பிள்ளையோட சேர்த்தனா, விளையாடணுமா, கணக்கா மணி 12,000. நல்ல சரக்கா வாங்கின கடை திறந்துருவோம். மதிய உணவுக்கு வந்துடுவாங்க. வரிசையில் என்னம்மா கடையும் திறந்துருவோம். சோத்தை வாங்கணுமா, சோத்தை பூரா நீ தின்னு விட்டு முட்டையை மட்டும் கொண்டாந்து அண்ணன்ட்ட கொடுக்கணும், சைடிஷுக்கு தேவைப்படுன்னு சொன்னா இல்லையா? வா வீட்டுக்கு போலாம். ஹலோ பாஸ், நீங்க எங்க போறீங்க? என்ன அவங்க வீட்டுக்கு அவங்க ஒரு சாமி என்னமோ அதுக்கு முன்னாடி போறாரு. நீங்க என்ன வேகமா சாவி எடுத்துட்டு போற மாதிரி போயிட்டீங்களா? என்ன விஷயம்? நீ கூட்டிட்டு போனா நான் அப்புறம் பின்னாலே வருவேன். பையன் நல்ல பையனா தான் இருக்காப்ல. கொஞ்ச நேரம் பேசிட்டு 12,000 மணி உள்ள பெற்றிருக்கேன் பாரு உன்னைய. கடை தூரம் சாப்பாடு ரெடி ஆயிடும். இந்த பையனை கூட்டி வரிசையில் நில்லு. 2 தட்டு சோறு வாங்குங்க. 2 தட்டு சோறு நீங்களே தின்னுங்க. முட்டை 2 நம்மகிட்ட வந்துடுறேன். முட்டை முக்கியம் பிகளே. அதுல கருப்பு கரு மட்டும் எனக்கு என்ன பச்சை மண்ணுக்கு தெரிஞ்சது கூட தெரியல. என்ன முட்டையில எங்கிட்டு பச்சை கரு வெள்ளைக்கரு வரும், மஞ்சக்கரு மட்டும்தான் வரும். ஆமையா கொஞ்சம் கருதேன் கருப்பு கரு இது அப்புறம் சாமி படைப்புக்கு தொழிலே உங்க அப்பா, இதுவே தெரியல. மஞ்சக்கரு வெள்ளைக்கரு தான் இருக்குது. முட்டைய அவிப்பமா, அந்த முட்டையை அவுத்து விடக்கூடாது. ஏற்கனவே முட்டையை அவிச்சிட்டு முட்டையை அந்த அவிப்போமா? முட்டைய முட்டையை ரெண்டா வெட்டுவோமா, வெட்டின உள்ள மஞ்சக்கரு இருக்குமா, அந்த மஞ்சக்கருல உப்பை போடுவோமா, கருல உப்பு போட்டோம்னா கரு உப்பு கரு கருப்பு கரு கருப்பு கரு கருப்பு கரு கரு உப்பு கரு கருப்பு கரை கருப்பு கரு. இதோட தெரியல கருப்பு கரு. கஞ்சா குடிக்கிறாளா நீ? ஏங்க இவ்வளவு விவரமா பேசினா கஞ்சா குடிக்க. கருப்பு கரு கருப்பு கரு நீ சிவப்பு கருலாம் வர. கருப்பு கரு கருப்பு கரு கருப்பு கரு. பிள்ளையே யாரியாப்பா ஆசைப்படி அங்கிட்டு வச்சு கட்டினது குழம்பி போச்சு. புரியுதா? கலியுகத்தில் இருக்க உனக்கு இவ்வளவு திமிர் இருந்துச்சுன்னா நான் யுகத்தில் இருக்க எனக்கு அவ்வளவு திமிர் இருக்கு. கிரைதா திரைதா துவாபரம் கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 யுகங்கள் இருக்கு. கிரேதாவத்தில் என்ன கதை? அர்ச்சனனுடைய கதை திரேதாவிலே, ராமாயணம், துவாபரவிலே, மகாபாரதம், கலியுகத்திலே கந்தனுடைய கதை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கந்தனுடைய கதை என்று கிரேதாகம் எத்தனை வருஷம்? 17,28,000 ஆண்டு காலங்கள். கிரேதாயுகம் 12,96,000 ஆண்டு காலங்கள். துவாபராயுகம் 8,64,000 ஆண்டு காலங்கள். கலியுகம் 4,32,000 ஆண்டு காலங்கள். கலி ஒரு திங்களாரும் காணவன் 3 நாளும் இறைதலை புட்டை நகம் என்று ஒன்று இதென்று விடுதலை வேடங்க வெகுதை நெறிக்கும் நெறியனா வெட்ட நாளையோடு பருவாதாமோ அப்படின்னு ஒன்று கவி இருக்கு. சரி, நல்லா கவனிக்கணும். நீங்க என்ன கூட்டம்? வேடுவர் கூட்டம். ஆமா. ஒருத்தர் வேட்டைக்கு போறார், போயிட்டு போறாரு. நான் என்ன பேசுறேன், 4 யுகத்தில் இருக்க உனக்கு திமிரு எனக்கு இருக்குன்னு சொன்னேன். உனக்கு திமிரு இருக்க கூடாது. ஓ, வேட்டைக்கு போனார். போய் ஒரு மானை அடிக்க செல்கிறார். மானை பார்க்கிறாரு, வில்லில் நான் ஏத்துறாரு, மானை நோக்கி குறி வைக்கிறார். மானை நோக்கி குறி வைத்து அந்த வில்லிலே கூடிய நானை விடுகிறார். ஆனால் இவன் குறி வைத்தது மானை, செத்தது ஒரு யானை. ஏன் மானு சாகாம யானை செத்துச்சு? யானை செத்த உடனேயே அங்கே வேடுவரும் சாகிறார். எதுக்கு வேடுவர் சாகணும்? வேடுவர் செத்த உடனேயே ஒரு பாம்பும் சாகுது. எதுக்கு பாம்பு சாகணும்? பாம்பு செத்த உடனேயே ஒரு நரியும் சாகுது. பாருங்க, இவன் அடிக்க போனது ஒரு மானை, செத்தது யானை. இதை அடித்தவன் ஒரு ஆணை. ஆண் தானே? அந்த ஆணை. இந்த ஆணும் சாகிறான், யானையும் சாகிறது, பாம்பும் செத்தது, நரியும் செத்தது. ஆனா அடிக்க போனது மானத்தை. எப்படி இது செத்துச்சு? முதல்ல மான் அடிக்கல, மானு சாகல, மானை அடிக்கவும் இல்லை, செத்தது யானை. வேடுவர் வேட்டைக்கு போனாரு. ஏன் அப்படி அது பட்டுச்சு? ஏன் செத்துச்சு? இதுக்கு காரணம் நீங்க சொல்லுங்க. ஏன் தெரியுமா? நீங்க இங்க காவல் பார்க்கறதுனால, இந்த இடத்துல நீங்க மிருகங்கள் இருப்பதனால நான் சொல்றேன். சொல்லுங்க, விளக்கம் சொல்லுங்க. இந்த சவுடால் சட்டம் அவ்வளவு நேரம் பேசினே இல்லை. இந்த ஒத்து ஊதுச்சுல இந்த தம்பி, இந்த ஒத்து ஊதுன தம்பியை சொல்ல சொல்லலைனா ஒன்று நீ பதில் சொல்லு. அந்த உட்காந்துருக்கல மிருதங்கத்தில் ஒரு தம்பி,
அந்த பையனை சொல்ல சொல்லு. இல்லைன்னா இங்கே உட்காந்துருக்க பார்த்தியா, இந்த பையனை சொல்ல சொல்லு. 3 பேர் தான் கை தட்டினாங்க. இல்லையா 3 பேரையும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சந்தையில் வித்துட்டு வந்துடுவேன். 3 பேரும் பதில் சொல்லலை. ஒன்று நீ சொல்லலைன்னா அவங்க சொல்லணும், சொல்லலைன்னா வித்துட்டு வந்துடுவேன். சொல்லுவான். யாரு சொல்றது? எப்ப சொல்லுது? சொல்லுப்பே. சொல்லுவான். பாண்டிய நாடு முத்துடை அதை மட்டும் சொல்லிக்க. சோழ நாடு, சோறுடை, சேர நாடு, வேலமுடை, தொண்டை நாடு, சான்றோர்கள் உடைத்து. பாண்டிய நாட்டுடைய பரப்பளவு எவ்வளவு சொல்லுங்க? வெள்ளார் அதுவடக்கம், மேற்கு பெருவழியம், தொல்லார் புனல்கண்ணி தெற்காகும் 56 காத தூரம் பாண்டிய நாட்டுடைய எழுகை. ஒரு வேடுவன் வேட்டைக்கு போனான். ஐய, பார்த்தது மானை, அடித்தது யானை, செத்தது யானை. செத்தது யானை. எப்படி வேடுவன் அடிக்க போன வேடுவன் செத்தான்? ஏங்க ஏன் பாம்பு செத்துச்சு? ஐய, இதெல்லாம் சொல்லணும் நீங்க. சோழ நாடு சோறு உடைத்து. சோழ நாட்டுடைய பரப்பளவு சொல்லுங்க. கிழக்கு கடற்கரை, தெற்கு கரை, புறவெள்ளாறு, குடதேசி, கோழிக்கூடம் 24 காத தூரம் சோழ நாட்டுடைய எழுகை. சேர நாட்டுடைய பரப்பளவு. வடக்கு திசை பழனி, வான்கீழ் தென்காசி, குடக்கு திசை கோட்டக்கரையா, வடதிசை நாட்டுமனை, கடற்கரையின் ஓரமாக தெற்காகும் 80 காத தூரம் சேர நாட்டுடைய எழுகை. பார்த்தது மானை, ஐய ஐய நொய்யனா வாயை கிழிச்சே விடுவேன். இந்த சும்மா 2 ஆட்டம் போட்டுட்டு ஒரு பரதநாட்டியத்தை ஆடிட்டு 4 பாட்டை பாடிட்டு போறதுக்கு உன்னைய கூட்டிட்டு வரல. பதில் சரியா சொல்லணும். இல்லைன்னா சாப்பிட்ட சோறுக்கு பணத்தை கொடுத்துட்டு போகணும். ஒரு தோசை. அப்படி சாப்பிட்ட சோத்துக்கு பணத்தை நீ கொடுக்கலைன்னா இருக்க பாத்திரங்களெல்லாம் விலைக்கு போட்டுதான் நீ ஊருக்கு போகணும். அதுவும் நடந்து என்னதே நீங்க கமுத்து போட்டு. ஓ மண்டே என்ன பேச்சு பேசுற? ஏமா அப்படிலாம் பேசலாமா? அண்ணன் சொல்லுது பாரு. சும்மா ஒரு பச்சை பிள்ளைய விளக்க சொல்லிட்டு அவர் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரா? அவர் கழுவி வைக்க மாட்டாரா? கவுக்க மாட்டாரா? அட மொல்ல மாதிரி பாரு அண்ணா. நான் விலைக்கு கவுத்து போறேன்னா இல்ல அவங்க விலைக்கு வச்சாங்க. அந்த மகன் நீங்க மூணு இருக்கீங்களா? தொண்டை நாட்டின் பரப்பளவு சொல்லுங்க. மேற்கு பவளமலை, வேங்கட, நேர்விடக்கம், ஆர்குறி அணிகளுக்கு பார்க்குளுயர், தெற்கு பினாகனி, திகழிருபதின் காததுர் நல்தொண்டை நாடன நாட்டுகன்னு சொன்னாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்? போனவன் வேடுவன். ஐய சும்மா இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை? சும்மா சும்மா இங்க பாருங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. என்ன ஒரு விஷயம் கேட்குறீங்க அப்படின்னா, எதிராளி கிட்ட ஒரு விஷயம் கேட்குறீங்க அப்படின்னா, எதிராளி அந்த கேள்விக்கான பதில் சொல்லலை அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணணும்? அந்த விஷயத்தை அங்கனே விட்டுட்டு அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதை தொட்டு பேசிட்டு அப்படியே அவங்கள ஒன்றும் தெரியாமல் அப்படியே கூட்டிகிட்டு போகிறதான் வந்து நல்ல தொழிலாளிக்கு அழகு. வெளியில் காட்டி கொடுக்காம போகிறதான் தொழிலாளிக்கு அழகு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பேசுகிறீங்க, கேள்வி கேட்டுட்டீங்க, நான் பதில் சொல்லலை, நான் நிற்கிறேன். மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு கேள்வி கேட்குறீங்க, வேற கேள்விக்கு போகிறீங்க. சரி, சாமி ஏறி கிளம்பி அப்புறம் கொஞ்சம் சந்தோஷம் வருது. ஆனால் மறுபடியும் அந்த கேள்வியை கேட்குறீங்க, கேட்டுட்டு நான் பதில் சொல்கிறேன், மறுபடியும் அந்த கேள்வியை நீங்கள் கேட்குறீங்க. சரி சரி, அப்படின்னு மறுபடியும் நான் இன்னொரு கேள்வி கேட்குறீங்க, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஆனால் மறுபடியும் நீங்கள் அந்த கேள்வியை கேட்குறீங்க. சரி, அப்புறம் மறுபடியும் ஒரு கவி கேட்குறீங்க, அந்த கவியை நான் பதில் சொல்கிறேன், மறுபடியும் நீங்கள் அந்த கேள்வியை கேட்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இந்த பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நீங்கள் ஊரில் காமிச்சு கொடுத்து அசிங்கப்படுத்தணுன்ற கெட்ட எண்ணத்தில் நீங்கள் இந்த வேலையை பார்க்குறீங்க, அப்படி தானே? உன்னுடைய மனநிலை அப்படி, என்னுடைய மனநிலை எப்படி? இதான் ஒரு மனிதர் ஒவ்வொரு விதமாக யோசிக்கிறது, ஒவ்வொரு விதமா யோசிக்க. வேற எப்படி யோசிக்க சொல்றீங்க? இதை எப்படி வேற எப்படிங்க யோசிக்க முடியும்? கொஞ்சம் நேரமா பாண்டிய நாடு, சேர நாடு, சோழ நாடு, தொண்டை நாடு கேட்டேன். ஆமா, நீ சொன்ன பாண்டிய நாடு 56 காத தூரம்னு சொன்னேன். ஆமா. சோழ நாடு 24 காத தூரம் சொன்னேன். ஆமா. சேர நாடு 80 காத தூரம் சொன்னேன். தொண்டை நாடு 20 காத தூரம் சொன்னேன். நீ தான் சொன்ன. நீ சொன்னதை நான் திருப்பி சொல்றேன்னா நீ பேசுனதுல நான் கவனமா இருந்திருக்கேன்னு அர்த்தம். கண்டிப்பா கண்டிப்பா. நீ என்ன பேசுறியோ அதுல கவனமா இருக்கேன்னு அர்த்தம். அன்னைக்கு திருச்சி போயில அழகு வீட்டு காரில் என் தலைவனை வச்சுட்டு வந்துட்டேன். நேற்று நாடகத்துக்கு வரையில அண்ணன் எடுத்துட்டு வரல. நான் சொன்னேன் எடுத்துட்டு வரல. மறுபடியும் நான் கேட்குறேன், அண்ணே நாளைக்கு மறந்துடாம எடுத்துட்டு வாங்கினேன். நீ எடுத்து வந்திருக்காரு. ஒரு விஷயத்த மறந்தப்போ நினைவு விட்டுக்கிறான். இப்போ நீ மறந்துட்டு எத்தனை தடவை நாளைக்கு நாடகம் இருக்கா, நாளான்னைக்கு நாடகம் இருக்கான்னு எத்தனை நாள் நீ கேட்டுக்க? நான் சொன்னதை திருப்பி திருப்பி சொல்லிருக்கேன். 16, 17, 19 நாடகம் இருக்குன்னு எத்தனை நாள் சொல்லிருக்கேன் நான்? அப்போ என்ன அர்த்தம்? நீ தெரியலை. நானும் திரும்ப திரும்ப நீ கேட்கும்போது நான் பதில சொல்லிக்கிட்டு இருக்கேன், உனக்கு விளக்கம் சொல்கிறேன். அந்த மாதிரி நான் உன்ட்ட நீ ஒருவேளை மறந்துருக்கலாம், மறந்துருந்தா கூட நீ அதை சொல்லுவன்னு எதிர்பார்க்குறேன் நான். புரியுதா? ஒன்று தெரிஞ்சா சொல்லணும், தெரியலைன்னா நான் அதை சொல்லுவேன். தெரிஞ்சோ தெரியாமலோ உன்ட்ட கேள்வி கேட்டேன், நான் பதில சொல்லுவேன், அவ்வளோதான். நீ சொல்லலைன்னா நான் பதில சொல்ல போறேன். அதனால தப்பு கிடையாது. அவர் சொல்ற மாதிரி, சாமி சொல்ற மாதிரி, இங்க மதுரையில இருந்து திருமங்கலம் வந்துட்டான்.
திருமங்கலத்துலேருந்து கல்லுப்பட்டி வந்து வர்றதுக்குள்ளே எத்தனை போகணும், எத்தனை இடத்துல வண்டியை நிப்பாட்டணும், ஒரு இந்த ஊருக்கு வர்றதுக்கு எத்தனை வழி கேட்டான். அப்புறம் சந்திரனை எத்தனை போன் பண்ணி எங்கன இருக்கு, எப்படி வரணும் அப்படி கேட்கிறா. விளக்கம் தெரியல, நான் சொல்றேன்னு சொல்றேன் நானு. ஏம்மா தெரிஞ்சவங்கள்ட்ட கேளு, தெரிஞ்சவங்கள்ட்ட கேளு. ஏ சாமி, நீங்க என்ன கேக்குறீங்க? ஒரு வேடுவர் வேட்டைக்கு போறாரு, மானை பார்த்து குறி வைக்கிறாரு. தேடி போனது மானை, ஆனா செத்தது ஒரு யானை. அடுக்குமொழி வசனத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்லைங்க அவர்கிட்ட. தேடி போனது ஒரு மானை, செத்தது ஒரு யானை. யானை ஏன் தேவையில்லாம சாகணும்? அதுக்கப்புறமா மனிதனும் இறந்து விட்டான், ஆணும் இறந்து விட்டார். ஒரு பாம்பு செத்து போச்சு, ஒரு நரி செத்து போச்சு. இது எதனால அந்த அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறீங்க. நீங்க கேட்டதுக்கான பதில நான் சொல்றேன். ஒரு வேடுவர் வேட்டைக்கு போறார். வேட்டைக்கு போய் ஒரு அழகான மானை பார்க்கிறார். மானை பார்த்த உடனே மானுக்கு குறி வைக்கிறார். அவர் குறி வைக்கும் பொழுது அவர் நின்ன இடம் எந்த இடத்துல நின்று குறி வைக்கிறார்னா பாம்பு புத்துக்கு பக்கத்தில் நின்று குறி வைக்கிறார். ஏன்னா காலத்தையும் நேரத்தையும் கருத்துல ஐயா ஐயா ஒண்ணு இல்ல, ஒண்ணு இருங்கங்க, இருங்க. ஏன் பதறீங்க நீங்க? ஏன் பதில் சொல்றேன்னு பயமா இருக்கா உங்களுக்கு? அப்புறம் எதுக்குங்க தேவலாம் பேசுறீங்க, குறுக்க பேசுறீங்க? பதில் சொல்றேன்ல, இங்க பாருங்க, இவ்வளவு பேச வேணாம்னு சொல்லுங்க, அப்புறம் நான் ஒரு நேரத்துக்கு இருக்க மாட்டேன். எல்லாரும் அழகா நாடகம் பாக்குறீங்க. சாமிகள் என்ன நீங்க இது வரைக்கும் நேரம் ஆனது தெரியாதா? ஒண்ணு தேவையில்லைங்க. இல்ல சாமி, பிள்ளைகிட்ட எத்தனை தடவை கேட்டீங்க, எத்தனை விளக்கம் சொன்னீங்க. இதெல்லாம் நாங்கள் வந்து யாவுப்படுத்துகிறோம். இல்லை தெரியாது, நான் நீங்கள் சொன்னதெல்லாம் நான் பதில் சொல்கிறேன்னா இல்லையா, பதில் சொல்கிறேன்னா இல்லை. இப்போ பதில் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. பதில் சொன்ன அது பேர் வாங்கிருமா, இவர் என்னமா ஒரு சூழ்ச்சியான ஆளு. இல்ல ஒரு பெரிய மனுஷன். நீ வாய திறந்தா மட திறந்த வெள்ள பொத்தா முதல்ல யா ஆத்தி புள்ள பூச்சிய மடியில வெட்டிட்டு அலையறமா. இல்ல நீ பேர் வாங்கிருவியா, அவருக்கு வைத்தறிச்சல பத்தியா பேர் வாங்கிடுவாங்க. அப்ப அவர் எங்கன நின்னு குறி வைக்கிறாரு? பாம்புக்கு புத்துக்கு பக்கத்துல நின்று அவர் குறி வைக்கிறார். சரி, பாம்பு புத்துக்கு பக்கத்துல நின்று குறி வச்சு மானுக்கு தான் குறி வைக்கிறார். அப்படி மானுக்கு குறி வைக்கும் பொழுது புத்துக்குள்ள இருந்த பாம்பு வெளியில வந்து வேடுவர் கால்ல ஒரே போடா போட்டுருச்சு. என்னடா ஒரு நெல்லல் மாதிரி இருக்குன்னு போட்ட உடனே ஒரு ஐயோ அம்மாண்டு இப்படி நான் ஏத்தன வாக்க இப்படி திரும்பினார்ல. அப்படி திரும்பின உடனே மான் மீது படுவதற்கு பதிலாக பக்கத்துல இருக்கக்கூடிய யானை மேல அந்த அம்பு பட்டுருச்சு. ஓ திரும்பணும் அப்படி திரும்ப ஐயோ அம்மான் இப்படி கத்தி திரும்பினார்ல. திரும்பின உடனே அந்த நான் போய் குறி தவறி போய் யானை மேல பட்டுருச்சு. யானை செத்து போச்சு. இந்த மனிதனும் வந்து மயங்கி கீழே விழுகிறாரு. சும்மா விழுகல, பாம்பு மேலேயே விழுந்துட்டார். செத்து அந்த பாம்பு மேலேயே விழுந்த உடனே பாம்பு நசுங்கப்பட்டு செத்து போச்சு. மனிதனும் வந்து பாம்பு கடிச்ச உடனே அவரும் செத்து போயிட்டார். அங்க இருந்து அப்பதான் ஒரு நரி வந்துச்சு. வந்த உடனே ஆஹா இன்னைக்கு நமக்கு சரியான வேட்டை, நல்ல உணவா நிறைய இருக்கு, எல்லாத்தையும் சாப்பிட வேண்டியதான், நம்ம அலையாம கொல்லாம ஒரே இடத்துல அப்படின்னு நினைச்சு இது என்ன பண்ணுது பாக்குது. மூணத்தையும் பார்த்த உடனே யானைய பார்த்த உடனே இந்த யானைய 6 மாதத்துக்கு வச்சு நம்ம சாப்பிடலாம். ஓ வச்சு சாப்பிடலாம். இந்த வேடு வர 3 நாளைக்கு வச்சு நம்ம சாப்பிடலாம். ஆனா இன்னைக்கு சாப்பிடக்கூடிய சாப்பாடு இந்த நம்ம பாம்பை சாப்பிட்டுருவோம் அப்படின்னு அது நினைச்சிருக்கு. ஒரு நாள் உணவு. சரி இதெல்லாம் சாப்பிடுறதுக்கு ஒரு பொருள் தடையா இருக்கே அப்படின்னு பார்த்தா வேடுவர் கையில இருக்கக்கூடிய அந்த வில்லு, வில்லினுடைய நரம்ப போய் அதை வில்லு எடுக்கணும் அப்படின்றதுக்காக வில்லினுடைய நரம்ப போய் வாயில கவ்வி இழுக்க, நரம்பு அந்து போக, நரிக்கு வாய் கிளிய, நரி சாக. நீங்க சொல்றீங்க கறி ஒரு திங்களாரும் காணவன் 3 நாளும், இறைதலை புற்றில் நாகம் இன்று உண்ணும் இறை ஈதென்று, விரைதலை வேடன்கையில் வீழ்குதை நரம்பை கவ்வி நரியன்னார் பட்ட பாடு நாளையே படுவார் தாமோ அப்படின்னு நீங்க சொன்னீங்க. கவியை சொல்லாமலே நான் கேள்வி கேட்டேன், நீ பதில் சொல்லிக்க மாட்டேன் எனக்கு தெரியும். கவியை சொல்லிட்டேன், அதனால நீ கண்டுபிடிச்சிட்ட. அதான் மானு கம்பிட்டது, யானை மேல் பட யானை சாக, பாம்பு கடிச்ச மனுஷன் சாக, மனுஷன் பாம்பு மேல் விழுந்து பாம்பு சாக. இதெல்லாம் இடையில தடையா வில்லு தானடா இருக்குது, நம்ம எல்லாத்தையும் திங்கிறதுக்கு இடைஞ்சலா இருக்கேன்னு சொல்லி நரி வந்து நரம்பை இழுக்க, நரம்பு வந்து நரிக்கு வாய் கிழிஞ்ச நரியும் சாக. அதுதான் அடிக்க போனது ஒன்றை செத்தது இத்தனை பேர். எத்தனை அறிவு உனக்கு? இவ்வளவு அறிவா பேச எத்தனை அறிவு? எனக்கு 6 அறிவு. யாரு? எனக்கு தான். உனக்கெல்லாம் 5 அறிவு. இந்தாருங்க பேசணுன்றதெல்லாம் பேசாதீங்க, புரியுதா? உனக்கு எத்தனை அறிவு தம்பி? 6 அறிவு. 5 அறிவு. தம்பி நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்ல 6 அறிவு சொல்றியா? 5 அறிவு. ஏன் தெரியுமா? 5 அறிவு தான்.
ஆறாவது அறிவு என்ன அறிவு தெரியுமா? பகுத்தறிவு. பகுத்தறிவு. இந்த வழியில போகணும், இந்த வழியில போக கூடாது, இதை செய்யணும் செய்யக்கூடாது, இந்த கையில தொடரணும், இந்த கரண்ட். ஆனா இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அப்படின்னு பகுத்தறிவை பயன்படுத்தணும். நான் என் அறிவை எப்பயுமே பயன்படுத்துறது இல்ல, அடுத்தவங்க பயன்படுத்தி கொடுப்பாங்க, அந்த அறிவை நாங்க எடுத்துக்குவோம். அதுக்கு தான் சொல்றேன், இந்த கரண்ட் போய் தொட்டா அடிக்கும், மின்சாரத்தை தொட்டா அடிக்கும், அதனால தொடக்கூடாது அப்படின்னு பகுத்தறிவை ஏற்கனவே அறிவட்டதுனால தான். அதான் ஓரறிவுங்கிறது என்ன? மரத்திற்கு ஓர் அறிவு, ஈரறிவு குறிது, புல்லு பூச்சிகளுக்கு ஈரறிவு, மூன்றறிவு, ஊர்வன மூன்றறிவு, நான்கறிவு, பறவைகளுக்கு நான்கறிவு, ஐந்தறிவு, விலங்குகளுக்கு ஐந்தறிவு, என்னை போன்ற மனிதர்களுக்கு ஆறு. ஒரு மனுஷன் போய் தெய்வத்தை வணங்குறாங்க. ஆமா வணங்குவாங்க. அவன் ஒரு முனிவர் போய் தெய்வத்தை வணங்கலாம். வணங்குவாங்க. தெய்வம் போய் தெய்வத்தை வணங்கலாம். வணங்குவாங்க. ஒரு மிருகங்களோ பறவைகளோ போய் தெய்வத்தை வணங்க முடியுமா? அதெல்லாம் வணங்க. நான் கேட்குறேன், இப்போ உடும்பு இருக்குன்னு வச்சுக்கவே, உடும்புக்கு 4 காலு ஒரு வாலு. ஆமா நீங்க தெரியும் உங்களுக்கு. கீரி இருக்குன்னு வச்சுக்கல, கீரி, ஆமா கீரிக்கு 4 காலு ஒரு வாலு. ஆமா 4 கால் ஒரு வாளு. கீரிக்கு 4 காலு ஒரு வாலு, உடும்புக்கு 4 காலு ஒரு வாலு. ரெண்டையும் பார்த்து இப்படி வச்சா ஒரே மாதிரி தான் இருக்கேன். என்னன்னா அந்த கீரியில முடியா இருக்கேன், உடும்புல முடி இருக்கேன், இவ்வளவுதான். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கேன். ஆமா. இதுல எது குட்டி போடும், எது முட்டை போடும்? இங்க எல்லாருக்கும் தெரியும் பாருங்க. எல்லாரும் சொல்லுங்க, எது குட்டி போடும், எதுங்க முட்டை போடும்? அப்பா உடும்பு சொல்லுங்க. கீரி 2 இருக்கு. உடும்பு முட்டை போடும், கீரி குட்டி போடும். கீரி அதுதான் சொல்றேன். உடும்பு முட்டை தான் போடும், கீரி குட்டி தான் போடும். பாத்தீங்களா? சரியா சொல்லிட்டீங்க. நம்ம நாடகம் நடிக்கிறோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். கீழே இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஞானஸ்தர்களுங்க, அறிவாளிகள். என்னது இரு, அங்க ஒரு பஞ்சாயத்து நடக்குது. இருங்க, இல்ல அப்படி இல்லை. ஏன்னா இருங்கண்ணே, அண்ணே எதுக்குண்ணே முடிச்சுட்டு போவா, கதையே முடியண்ணே, நாங்களும் மைக் செட் எடுத்துட்டு போனோம். அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆத்திரம். இவருக்கு ஏயா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கதையை முடிச்சு விடுங்கய்யா. ஐயோ ஐயா, காலையில் ஒடிஞ்சோடனே நானும் பணம் வாங்க முடியும், நீங்களும் பணம் வாங்க முடியும். அண்ணே கீரி குட்டி போடும், உடும்பு முட்டை தான் போடும். இதுதான் போடும், உண்மைதான். ஏன்னா உடும்பு, ஓணான், பல்லி, கோழி, பாம்பு இதெல்லாம் முட்டை தான் போடும். குட்டி போடுவது அணில், எலி, இந்த கீரி இதெல்லாம் குட்டி தான் போடும். சுருக்கமாக சொல்ல போனால் இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, எப்படிமா கண்டுபிடிக்கிறது? இப்ப எந்தெந்த ஜீவராசிகளுக்கெல்லாம் காது வெளிநோக்கி, அதாவது காது வெளியில தெரியுதோ அது எல்லாமே குட்டி தான் போடும். காது வெளியில தெரிகிற எல்லாமே குட்டி தான் போடும். எந்த ஜீவராசிகளாம் காது சமமா காது உள்நோக்கி இருக்குமோ அது எல்லாமே முட்டை தான் போடும். அப்படிதான் கண்டுபிடிப்போம். எலிக்கு காது வெளியில இருக்கும், அணிலுக்கு காது வெளியில இருக்கும், கீரிக்கு காது வெளியில இருக்கும், உடும்புக்கு காது உள்நோக்கி இருக்கும், வெளியில தெரியாது, பாம்புக்கு உள்நோக்கி இருக்கும், அதே மாதிரி ஓணானுக்கு உள்நோக்கி இருக்கும், பல்லிக்கெல்லாம் அப்படிதான் இருக்கும். அதனால தான் சொல்றோம். அப்படிப்பட்ட ஒரு உடும்பு போய் ஒரு ஸ்தலத்துல ஒரு இடத்துல போய் சாமியை கும்பிடுது. அந்த முட்டை போடுறதுக்கு எங்கே போய் சாமி முடிச்சு, அது எந்த தெய்வத்தை வணங்குச்சு, எந்த ஊரில் போய் வணங்குச்சு? உடும்பு போய் வணங்கிய ஸ்தலம் எங்கே இருக்கு? சொல்லுமா, என்னமா அப்படி நிற்கிற? இப்போ காக்கையை ஒற்றுமைங்கிறோம், சுறுசுறுப்பை எதை சொல்கிறான்? எறும்புக்கு தான் சுறுசுறுப்பை எறும்பை தான் சொல்கிறான். எறும்பு போய் என்ன செஞ்சா, நம்ம மனுஷங்க போகிற போக்கில் அப்படியே எறும்பு அப்படி மிதிச்சு நசுக்கி கொண்டுட்டு போயிடுது. எறும்புக்கெல்லாம் கோவம் வந்துச்சு, என்னடா சர்வசாதாரண மனுஷங்க நம்மளை கொள்றாங்க, இந்த மனுஷங்களை நம்ம கொல்லாமல் விடக்கூடாதுரா அப்படின்னு சிவனை நோக்கி தவம் இருக்கு. சிவன் காட்சி கொடுக்குறார். போனவொன்னே நான் எந்த மனுஷனெல்லாம் கடிக்கிறோன்னா அவன் பூரா செத்து போயிடணும் அப்படின்னு கேள்வி கேட்குற பதிலா சிவனை பார்த்த பதட்டத்தில் நான் கடிக்க சாகன்னு கேட்டுருச்சு. நான் கடிச்ச உடனே மனுஷன் சாகன்னு கேட்காம நான் கடிக்க சாகன்னு கேள்வி கேட்டுச்சு. சிவனும் கொடுத்துட்டார் வரத்தை, போடா வாங்கிக்க, அதே மாதிரி வரத்தை தந்தேன்னு. உடனே உற்சாகத்தோட அந்த எறும்பு வருது. அந்த எறும்பு இன்னைக்கு எவனையாவது கொன்னே விடணும் அப்படின்னு சொல்லி சோதிக்கிறதுக்காக ஒரு மனுஷனை வந்தவுடனே கடிக்குது. கடிச்சுச்சுல்ல, உடனே நம்ம மனுஷன் ஒரே மிதியை மிதிச்சு நசுக்கி கொண்டு விட்டான். கடிக்க சாக, கடிக்க மனுஷன் சாகன்னு கேட்டிருந்தா வரம் அப்படியா இருக்கும். கடிக்க சாகுன்னு கேட்டோன்னே இவன் கடிக்க, நான் இந்த எறும்பு கடிக்க எறும்பு சாக, அந்த மாதிரி வருது. இந்த எறும்பு எங்கே போய் இந்த வரத்தை வாங்குச்சு? எந்த ஆலயத்திலே போய் எறும்பு போய் வர வாங்குச்சு? சொல்லு பார்க்கலாம், எனக்கு தெரிஞ்சாகணும். இப்போ உங்கள் இடத்துல யானை தானே இருக்கு, யானை போய் ஒரு ஸ்தலத்தில் வணங்குது. எங்கே வணங்குது? இப்போ நம்மளை காக்கிறதுக்கு நம்ம ஒரு ஆயுதம் வச்சுருப்போம், ஆனால் ஒரு ஆயுதம் வலையை கட்டி அந்த வலைக்குள்ள போய் உட்காந்துருக்கோம். வர்றக்கூடிய பூச்சியெல்லாம் அதில் பட்டுரும். சிலந்தி யானையும் போய் ஒரு கோயிலில் வணங்குச்சு. எதுக்காக இதெல்லாம் வணங்குச்சு? அது எந்த கோயில்?
அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன் சுவாமி, குரங்கு அணில் காக்கை மூன்றும் சேர்ந்து வழிபட்ட ஸ்தலம் என்ன ஸ்தலம்? ஏன் நான் கேட்டேங்கிறக்காவா? இதெல்லாம் என்னமா உன் சமாளிப்பு தானே. அகஸ்தியர் ஈ உருவம் கொண்டு வழிபட்ட ஸ்தலம் என்ன ஸ்தலம்? ஒட்டகம் வழிபட்ட ஸ்தலம் என்ன ஸ்தலம் அப்படின்றத நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன், பதில் தெரியும் சொல்றேன், முடிஞ்சு வச்சு தானே. இதானே உன் ஆசை? என்னமோ கேட்டு என்னைய அசிங்கப்படுத்திட்டு நான் இங்கே யார் உன்னை அசிங்கப்படுத்த கேட்கல. இது ஒரு பொது நலமாக உன்னை கேட்டேன், பொதுவான உன்னை கேட்டேன். நீ அதுக்கு போய் திருப்பிட்டு என்கிட்ட கேள்வி கேட்டு நீ என்னை அசிங்கப்படுத்த நினைக்கிறேன். எனக்கு பதில் தெரியும். சத்தியமாக ஆண்டை மேலே தெய்வத்து மேலே சத்தியமாக நான் பதில் தெரியும். நான் சொல்கிறேன், சொல்லிட்டு போகிறேன். இதில் என்ன தெரியுமா, இந்த பதிலை நான் சொல்லிடுவேன். சொன்னாலும் கூட நீ இதுக்கு பதில் நீ சொல்லலை. நீ பதில் சொல்லாமல் நான் சொன்னேன்னா, இப்போ நாரதர் பதில் சொல்கிறார், வள்ளி சொல்லலையே அப்படின்னு சொல்லி இன்னொருத்தரை மேடையில் அசிங்கப்படுத்தி நான் பேர் வாங்கினுங்கிற அவசியம் நிச்சயமாக கிடையாது. அது வேணாம். நீ போய் படி, நல்லா படிச்சுட்டு போய் இன்னொரு மேடைக்கு வந்து இந்த பகுதியில் வந்தாலும் சரி, நீ போய் படிச்சுட்டு அடுத்த மேடையில் வந்து நாரதர் பெருமாள் இந்த கேள்வி கேட்டார், நான் பதில சொல்கிறேன் அப்படின்னு நீ அந்த மேடையில் சொல்லு. நான் உன்னை வேணாங்களே நீ சொன்னதுக்கப்புறம் நீ ஏன் வராமல் நான் வேற ஒரு நாரதரையோ வேற ஒரு வள்ளியை யாரை செஞ்சாலும் கூட அந்த மேடையிலே நந்தினி இந்த வள்ளி கேள்வி கேட்டுச்சு, நான் பதில் தெரியும் ஆனால் சொல்லலை. ஏன் தெரியுமா? அந்த பெண்ணை காப்பாற்றுறேன், நான் சொல்லலை அப்படிங்கிறத நான் சொல்லிவிட்டு போகிறேன் அடுத்த மேடையில். ஏன்னா இது காலத்தின் நேரத்தையும் கருத்துக்கொள்ளணும். நம்மவே அடுத்த நேரத்தை இருக்கக்கூடாது. வந்திருக்க முருகன் அழகாக இருப்பார், இனிமையாக பாடுவார், ஆலயத்தில் பார்க்குற மாதிரி அழகாக இருப்பார், இனிமையாக பாடுவார், அதிரடியாக பேசுவார், நல்லினம் ஆடுவார். இத்தனை பொருத்தங்கள் உரியவை தான் அங்கே வந்திருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன் முருகப்பெருமான். இங்கே வந்து பாருங்களேன், அவையாரை நீங்கள் நேரில் பார்த்துருக்க மாட்டீங்க, இன்றைக்கி பார்ப்பீங்க நீங்கள். ஏன்னா வந்திருக்கக்கூடிய அரியர் இருக்காரே சகலகலா வல்லவர், உண்மையாகவே அவை பிராட்டி மாதிரியே இருப்பார். இவங்களெல்லாம் சந்திக்கணும், அடுத்த ஒரு நேரத்தை நம்ம எடுத்துக்க கூடாதுங்கிறத நான் உணர்ந்துதான் இதை சொல்கிறேன். காலத்தின் நேரத்தையும் கருத்தில் கொண்டு உங்களுக்காக நான் பாடக்கூடிய பாடல் என்ன பண்ணீங்கன்னா, வண்டே மேலே அப்பா என்னம்மா இல்ல இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் பதில் சொல்லாம போனா நல்லா இருக்காது. அதனால நீங்க கேட்ட கேள்விக்கான நான் அடுத்த மேடைக்கு சொல்றேன். இல்ல நீங்க கேட்ட கேள்விக்கான பதில நான் சொல்லிடுறேன் அடுத்த மேடையில. இருமா ஏமா அவர் சொல்றது புரியுதா இல்லையாம்மா? நேரம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாரும் எதிர்பார்க்குற கதை போவான். அடுத்த ஊரில் வந்து சொல்லிக்குவான். உனக்கு தெரிஞ்சாலும் சரி, தெரியலைன்னா அடுத்த ஒரு இந்த மாதிரி நாரதரை கேட்டார் பக்கத்து ஊருக்கு அவரே வராட்டி நீங்கள் பதில் சொல்லலாம். அடுத்த நானும் சொல்லிக்கிறேன், பக்கத்தில் வரும்போது நானே சொல்லிக்கிறேன். இது மாதிரி கேட்டாக்கா இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்கிறாரு ஒரு பெரிய மனுஷன். மறுபடியும் நான் சொல்கிறேன்னா உனக்கு தெரியும் நீ சொல்லுவ, அவர் தான் சொல்கிறாரு பெரிய மனுஷன். அடுத்த மாதிரி அப்போ தான் படிச்சுட்டு வந்து சொல்கிறேங்கிறாரு. சின்ன பிள்ளை தானம்மா பேசுகிற. நீ என்னைக்கு வாயை திறக்கிறியோ அன்னைக்கு பூரா ஏதாவது ஒரு வெடி போட்ட மாதிரி தான் இருக்கு எனக்கு. இந்தாரு நான் தான் பதில் சொல்றோம்னு சொல்லியிருக்கேன். ஆமா உனக்கு தெரியும் பதில் சொல்லுவேன். அவர் சொல்லணும்னா ஓ வாய் என்ன தெரியுமா இப்ப இல்லம்மா படிச்சிருக்காருமா தெரியுமா, அவருக்கு தெரியும். இப்ப யாவத்து இல்லையே, நீ வாடு படுக்கணும். ஐயோ சாமி, கொஞ்ச நேரம் நீ வாய் புத்துறக்கு எவ்வளவு வரி கேட்கிறியா அதுக்கும் சேர்த்து சம்பளம் கொடுக்கணும் தம்பி. பேசாம இருக்கட்டும் பரவாயில்ல. அதனால உடம்பு போய் ஒரு ஸ்தலத்தை வழிபட்டுச்சு. நீங்க நேராச்சு நீ பாட்டுக்கு பதில் சொல்லிவிட்டியன்னா அவர் மாட்டிக்க மாட்டாரா? என்னமா நீ பேசுற? அப்புறம் ஊருக்கார விடுவாளா? அவர் ஒரு பச்சை பிள்ளைய வந்து இந்த மாதிரி பேசினீங்க அது சொல்லிருச்சு, நீங்க எப்படி நீங்க பதில் சொல்லாம போனா அவரை விடுவாங்களா? இல்ல காசு தான் கொடுப்பாங்களா, சம்பளம் தான் கொடுப்பாங்களா? கட்டி வச்சு உரிச்சிட மாட்டாங்க. அவர் நம்மள பாத்திரத்தை வைக்க சொன்னாரு, ஊருக்காரர்களே சொல்லிடுவாங்க அப்புறம் நீங்க பாத்திரத்தெல்லாம் விலைக்கு வச்சுட்டு போகணும். சரிடா செம்ம சந்தோஷம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும்னு அர்த்தம். உடம்பு போய் ஒரு ஸ்தலத்தை வழிபட்டுச்சு. நீங்க திருமாகரல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்தலம். எங்க போறீங்க கேள்வி கேட்டீங்களா பதில் சொல்றல, அப்புறம் எங்க தான் போறீங்க அப்படி? இல்ல நடக்க கூட கூடாதுமா. ஏமா ஒரே இடத்துல அவர் என்ன நிக்க முடியுமா? ஏமா என்னம்மா பேசுற? நீ பதில் சொல்லிட்ட, அவர் சொல்லணும்ல. பேக்கு உள்ளதானே இருக்கு, அப்படியே எடுத்துக்கிட்டு போகலாம்னா அதுக்கு கூட விட மாட்டேங்கிறியா? ஐயா தம்பி நீ புதுசா யோசிக்காதடா. பேக் உள்ள இருக்கு, நான் பேக் எடுத்துட்டு குறுக்கோலியா ஓடுறேன். ஆமா அடுத்த நாளத்துக்கு வேணும்ல ட்ரெஸ், இதுக்காக புதுசா போய் தைக்க முடியுமா? முடியல. சொல்லி தொலை அந்த பையன்ட்ட நான் ஆள கொடுக்க முடியல. உடம்பு வழிபட்ட ஸ்தலம் திருமாகரம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்தலம். அடுத்து நீங்க என்ன கேட்டீங்க? எறும்பும் எங்க போறீங்க? தண்ணி குடிக்க கூடாதாமா? ஏமா உனக்கா அப்படி நின்னுட்டு தவிச்சாலும் கூட தவிச்ச வாய்க்கு தண்ணி குடிக்க கூடாதா? என்னம்மா நீ பேசுற? அதுக்காக பதில் சொல்றேன். இங்க தானே இருக்காரு. என்னம்மா தவிச்ச வாய்க்கு, ஏமா தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட குடிக்க கூடாதா? என்ன பேசுற? நல்ல ரோசமானவோ சூடு சொன்னோம். வேணுங்கனே துப்பிட்டாருங்க.
ரோசமானவங்க தண்ணி குடிக்க மாட்டாங்க. தண்ணி குடிக்க மாட்டா. தொடச்சிருங்க. ரோசமானவனே தண்ணி கொண்டே விட. எறும்பு போய் வழிபட்ட ஸ்தலம் திருவெரும்பூர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்தலம். அடுத்து நீங்க என்ன கேட்டீங்க? என்னங்க கேட்டீங்க? சிலந்தி யானை போய் வழிபட்ட ஸ்தலம் திருவானைக்கால் அப்படின்ற ஒரு ஸ்தலத்துல தான் சிலந்தியும் யானையும் போய் வழிபட்ட ஸ்தலம். முதல்ல சொல்லி தொலை வேண்டியானே. நான் சொல்லியிருப்பேன். ஏன் சொல்லல? ஏன் சொல்லல? உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்றத பாக்கணுங்கிறதுக்காகவே நான் சொல்லாம இருந்தேன். ஏர்வாடியில மனநிலை நல்லா இருக்கு. ஏர்வாடியில கொண்டு போய் விடணும். அதனாலே பர்வகாலத்தை என்ன பார்த்தா எப்படி இருக்கு உங்களுக்கு? என்னமா பிரச்சனை? கேள்வி கேட்டல, பதில் சொல்லுங்க. இந்தாமா சின்ன பிள்ளை தானமா நடந்துக்காரு. அவருக்கு தான் தெரியல, அவர் பாட்ட ஆரம்பிக்கிறாரு. நீ மறுபடியும் சின்ன பிள்ளை அவர் கேட்ட மாதிரியே கேட்டுட்டு இருக்காத. அவருக்கும் நம்மளுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ஏய் அப்படின்னா எனக்கு பதில் தெரியாது, அந்த அம்மா பதில் சொல்லிடுச்சு. பாட்டை பாடி மறைக்கிறாரு. மறுபடியும் நீங்க என்ன பதில் சொல்ல என்ன பாடுறீங்க? என்ன கேட்கிற? சரி கோபப்படாதீங்க. கட்டையே போனாலும் சரி, உன் கொட்டை தாவாங்கொட்டையே போனாலும் நீ விட மாட்டடா. நீ என்னமே பண்ண மாட்டே. நீ எது வேணாலும் பரவாயில்ல. 1.5 லட்ச ரூபா பணம் போகுதுன்னு கூட நீ எதிர்பார்க்கல. 1.5 லட்ச ரூபா பணத்தை பேசாம இருந்தா அவருக்கு என்ன ஆவறது? பேசாம இருந்தா உனக்கு என்னமா பிரச்சனை? குரங்கு, அணில், காக்கை இது மூன்றும் போய் ஒரு ஸ்தலத்திலே வழிபட்டது. அது எங்க தெரியுமா? குரங்கணில் முட்டம் என்று சொல்லக்கூடிய குரங்கணில் முட்டத்திலே இந்த மூன்றும் போய் சிவனை வணங்கியது. சிவனை வணங்கி பெருமையை சேர்த்ததான் குரங்கணில் முட்டம். இங்க பாருங்களே, அகசியர் சிவனை நோக்கி தவம் இருக்கார். ஏற்கனவே தேவேந்திரன் ஈயா மாறினார். தேவேந்திரன் ஈயா மாறி வந்தான், சிறுங்க அஸ்திரத்தை விட்ட உடனே. ஆனா அகசியர் ஈயா உருமாறி வழிபட்ட மலை எந்த மலை தெரியுமா? அதான் திருங்கோயி மலை என்று சொல்லக்கூடிய திருங்கோயி மலையிலே இருக்கக்கூடிய சிவனை வழிபடுகிறார். சிறப்பை சேர்த்தார் அகசியராகப்பட்டவர். இதை விடுங்க, ஒட்டகம் நம்மளுக்கு இந்த தண்ணி தவிச்சுன்னா தவிக்கும் போது தண்ணி குடிப்போம். ஆனால் ஒட்டகம் அது கிடையாது. அதற்கு தேவையான தண்ணீரை தனக்குள் சேர்த்து வைத்துக் கொள்ளும். தேவையான தண்ணீரை சேர்த்து வைக்கணும். அப்படிப்பட்ட ஒட்டகம் வழிபடுகிற ஸ்தலம் அப்படின்னா திருநெடுங்களம் என்று சொல்லக்கூடிய சிவன் ஆலயத்திலே ஒட்டகம் போய் வழிபட்டு இருக்கிற ஸ்தலத்தை திருநெடுங்களம் என்பதற்காக. ஏன்னா ஏற்கனவே குரங்கு அணில் முட்டம், குரங்கு அணில் முட்டம் அகசியர் திருங்கோயி மலை. ஆனால் இங்கே இந்த ஒட்டகம் வழிபட்ட ஸ்தலம் திருநெடுங்களம். நீ கேட்ட, நான் முதல்ல சொல்லித்தேன். நன்றினே. நீ கேட்ட கேள்வி எனக்கு பதில் தெரியும்னு சொல்லித்தான் நான் பண்றேன் தெய்வத்தின் மேலாக. அப்ப நான் சொல்லாம போயிருவேன், நீ நல்ல பேர் எடுத்து போயிருவியா? சிவனை வணங்கியது. சிவனை வணங்குறது யாரு? எத்தனை பேரு சிவனை வணங்குனது? 63 பேர். என்ன சொல்றோம் நம்ம? நாயன்மார்கள்னு சொல்றோம். 63 நாயன்மார் அடங்கிய புத்தகத்து பேர் என்ன? பெரிய புராணம். பெரிய புராணம் தானே? ஆமா. அதனால 63 நாயன்மார் இருக்காங்க. ஆமா. அந்த 63 பேர் பேர் என்ன? தெரியாது. பேர் தெரியல. அப்புறம் என்ன எதுக்கு வர்ற? நான் உன்னை கோவப்பட்டா அப்புறம் கோவப்படுறேன்னு இந்த அழகை சிந்தம் பேசுது. அப்புறம் கோவப்படலைனால அப்புறம் கண்டு போருமா இல்லையா? சம்பந்தமா பேசிக்கிறேன் நீ சாமி. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமே? எனக்கு சந்தோஷமா தெரியலேன்னு ஒருத்தல உள்ள அனுப்புதான் உங்களுக்கு சந்தோஷம். நல்லா இருக்கு. அதான் என்னன்னா நம்ம 2 பேரும் எத்தனை வருஷம் பழக்கம். அதனால தானே யாரையாச்சும் உள்ள அனுப்புனாதான் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப கதையை நடத்துங்க. அவங்கள அனுப்பிச்சுடுறதே நமக்கு. சரி நடத்துங்க. கதையை நடத்துங்க. அப்படி சொல்லுங்க. பரவாயில்லை. என்னடா திரும்பி உனக்கு பிரச்சனை? இல்ல இவ்வளவு தெரிஞ்ச புராணம் தெரிஞ்சாலு இந்த கதை தெரியுமா தெரியாத? கதை தெரியாம அந்த பாட்டு பாடுறேன். இல்ல பருவகாலம் யாருக்கு பாடுறது? வள்ளி கிட்ட பாடுறேன். வள்ளி தெரியலன்னா உள்ள போக மாட்டீங்க. சரி. அப்புறம் பருவகாலம்ல ஏமா இங்க வாமா, முன்ன பாம்பு நாக்கு நீட்டு. அட வாமா, கெஞ்சுறாருல. டேய் நான் எப்படா கெஞ்சனே? ஏன்னா நீ சம்மந்தம் இல்லாம ஒண்ணு போட்டு விடுற. நான் எப்ப கெஞ்சனே? பருவகாலத்தை பெரிய அப்படியே எஸ்பி பாலசுப்ரமணியன் நினைப்பு. பருவகாலத்தை செத்துருப்பேன். நேரம் அந்த இருந்தா செத்துருப்பேம்மா. நீ பருவகாலம் எப்படியா வருவாரு? பருவகாலம் ஆடுறவாரு. என்ன கேட்டீங்க? பருவகாலம். அதுக்கு முன்னாடி 63 நாயனார். அதிபத்த நாயனார், ரப்புதி அடிகள், அமர்நதி நாயனார், அறிவட்டாய் நாயனார், ராணாய் நாயனார், இசையானி இடங்களை நாயனார், ஏற்பகை நாயனார், ஏன் குடிமாறனார், ருத்ர பசுபதி நாயனார், எரிபத்த நாயனார், ஏனாதன ஐயடிகள், காடவர் கோன், கண்ணப்ப நாயனார், கடநாத நாயனார், கடம்புல நாயனார், கலிகம நாயனார், காரி நாயனார், காரைக்கால் நாயனார், குங்குளி நாயனார், குளச்சல் நாயனார், கோச்சங்கள் சோழ சிறப்பு நாயனார், சிரமால் பெருமாள் நாயனார், சோமசிவா நாயனார், தண்டிகள் நாயனார், சிறுகுருப்பு தொண்ட நாயனார், முருகன் நாயனார், மூர்த்தி நாயனார், வாயில் நாயனார், வெண்மணனார், மணக்கஜா என்ற சொன்ன நாயன்மார்கள் இருக்காங்க. போதுமா? சொல்லணும். ரொம்ப சந்தோஷம். பட்டை போடுறோம்னு நினைக்கிறான். பட்டையை பாடினவங்க எத்தனை பேர் சொல்லணும்?
63 நாயன்மார்கள கண்ணப்ப நாயனார் இருக்காரு. பட்டையை போட்டு பெருமையை சேர்த்தவர். அப்ப அந்த 63 நாயன்மார்களும் பட்டை போட்டவர் தான். நீயும் பட்டை போட்டிருக்க. 63 நாயன்மாரை பத்தி தெரிஞ்சிருக்கணும். நானும் எத்தனை மேடை எத்தனை வள்ளி, இந்த மேடைக்கு எத்தனை வள்ளி வந்திருக்கலாம், எத்தனை நாரதர் வந்திருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிய 63 நாயன்மாருடைய பேரை சொன்ன ஒரே வள்ளி நாயகம் தாங்களாக தரக்காண்ட வாழ்க பல்லாண்டு வாழ்க வளமுடன். இப்ப தாங்க நீங்க பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிறியா? ஆமா போ. இவ்வளவு நேரம் சின்ன பிள்ளை மாதிரியே பேசிட்டு அது தெரியுமா இது தெரியுமா கிண்டு கிளக்கறது பிடிக்கல. ஒரு சிலருக்கு இறைவன் கொடுத்த வர என்னன்னா இனிமையான பாடல் அமைந்திருக்கும், பேச்சு அமைந்திருக்காது. இல்லைன்னா ஒரு அழகான தோற்றம் அமைந்திருக்கும், இனிமையான பாடல் பேச்சு அமைந்திருக்காது. இல்லைன்னா நல்ல நடனம் அமைந்திருக்கும் இருக்கும். ஆனால் கடவுள் பாருங்க, இந்த இறைவன் எப்படியெல்லாம் ஒரு உருவத்தை உலகிற்கு கொடுக்கிறார் என்றால், நல்ல அழகான தோற்றம், இனிமையான பாடல், அதிரடியாக பேச்சு, அந்த நல்லினமான ஆட்டம், பரதநாட்டியம், அனைத்தையும் 5 உருவங்களாக உங்களிடத்தில் கொடுத்திருக்கின்றான் என்றால் தெய்வத்துடைய அருட்கடாட்சம், மக்களுடைய ஆசீர்வாதம். ஆனால் இதில் எத்தனையோ விஷயங்கள் நம்ம பெருமையாக பேசியிருக்கலாம். ஆனால் ஒரு நாடகத்தில் ஒரு வள்ளியின் நாரதன் தர்க்கம் பண்ணும்போது நம்ம பல இடங்களிலே பார்த்துருக்கணும். பக்கம் இடங்கள்லாம் போய் ஓய்வு எடுப்பதற்காக, ஏன்னா வெளில உட்காந்துருந்தா தூக்கம் வந்துடும்னு சொல்லி கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறாங்க. போயிடுவோம். இல்லை நாங்கள் உட்காந்த இடத்துல உங்களால் உட்காந்துருக்க முடியாது, யாராக இருந்தாலும் அப்படி முடியாது அப்படிங்கிறக்காக எந்திரிச்சு அங்கே போயிடுவாங்க. ஆனால் இந்த மேடையில் பாருங்கள், நம்ம இந்த பக்க மேளங்களில் ஒரு பாடலை நீங்கள் பாடுற பாடல் எடுக்கலாம். இசையமைக்கும் திறன், அந்த கலைவாணுடைய அம்சம். நாவிலே பாடல், காலிலே மிதிக்கணும், இந்த பெல்லோஸ் மிதிக்கணும், இந்த கையிலே அருமையாக வாசிக்கணும். இந்த வாசிப்புகளை அழகாக இந்த ஹார்மோனியத்திலே வாசித்து மக்கள் மத்தியிலே கரகோசம் வாங்கக்கூடிய திறமை யாருக்கு இருக்கிறதுனா பாருங்களேன், அந்த திறமை இருக்கிறது. எத்தனை பேர் பெட்டி வச்சிருக்கணும் பேர். நம்ம இன்னைக்கு 30 ரூபா 40 ரூபா 50 ரூபாய்க்குள்ள ஹார்மோனியம் வாங்குறாரு. 1.5 லட்ச ரூபா வாங்கி போட்டு ஒரு ஹார்மோனியத்தை ஊட்டி அந்த அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களே, அதுவே ரொம்ப சந்தோஷம். ஒரு பெட்டியை வச்சு வாழ்நாள் பூரா வாசிக்கிறவங்க இருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு பெட்டியாக மாட்டி பண்ணுவோம். 3 பெட்டி வீட்டில் இருக்குது. இந்த மாதிரிலாம் அந்த திறமை. நந்திகேஸ்வரன் ஏதோ புறம்னா, நந்திகேஸ்வரனா மிருதங்கம் தான். தம்பி கரூர் பகுதியிலிருந்து அங்கே பிறந்து இந்த மிருதங்கத்துக்கு எவ்வளவு திறமையை கொடுத்து ஒவ்வொரு வாசிப்புகளுக்கும் துரிதமான வார்த்தைகளை கொடுத்து அழகா வாசிக்க. சின்ன வயசா இருந்தாலும் சின்ன பையன், ரொம்ப சின்ன பையன். இந்த சின்ன பையன் வாசிப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தா மிகப்பெரிய திறமை இருக்கிறது. இனிமேலும் அவருடைய வாழ்க்கையில மென்மேலும் உயர்வார். வாழ்க பல்லாண்டு வாழ்க வளமுடன். கார்த்திகைன்னா ஒரு பெருமை, அது முருகப்பெருமானுக்கு உகந்தது. நம்ம கார்த்தி அப்படின்னாலே நம்ம பலவாத்தியத்துக்கு உகந்தவர்னா கார்த்திகை மட்டும்தான். அவர் என்றைக்குமே அமைதி, திறமையான வாசிப்பு. நாங்கள் தினம் ஜோதிமயமாக ஒருத்தரை பார்ப்போம். ஏன்னா எங்களுக்கு தெய்வம் தான் ஜோதிமயமாக இருப்பார். எங்களுக்கு ஜோதி தான் அன்னைக்கு இந்த வருஷம் தான். ஆமாம், இந்த வருஷம் ஜோதி தான். ஆமாம், இப்படி ஜோதிமயம் தான். இப்படியெல்லாம் இருக்கிறது அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்லது. அதனால ஒரு மேடையிலே நம்ம நிற்கிறோம்னா அடிபட்டகள் தான் சிலையாகிறது. சோதனைக்குட்பட்ட மனிதன் தான் சாதனையாளனா மாறுகிறார். இந்த வேதனையும் சோதனையும் தாண்டி நாங்கள் அந்த மேடையில் நிற்கிறோம்னா உங்களுடைய ஆசீர்வாதம் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. எங்களுக்கு அது ஒரு பாக்கியம் புண்ணியம் கிடைத்தால் போதும். உங்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்பினையும் புண்ணியத்தையும் கொடுத்துருக்கின்றார் நம்ம ஆபரங்குளம் சந்திரண்ணே, நம்ம நாடக அமைப்பாளர் சந்திரண்ணே. எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் அவர். நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் அடிக்கடி நம்ம தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுவோம். ரொம்ப அமைதியானவர், ரொம்ப அழகானவர், பேச்சில் சரியாக இருப்பார். எப்போவுமே சொன்னது மாதிரி இருப்பார். அந்த வல்லமையும் திறமையும் யார் இடத்துல இருக்குதுன்னா நம்ம ஆவரங்குளம் சந்திரன் இடத்துல. அண்ணன் நபர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, எங்களை எப்படி நீங்கள் இதுவரை நீங்கள் ரசிச்சிங்களோ அதே மாதிரி வரக்கூடிய முருகன், ஔவையார் எல்லாரையும் நீங்கள் பார்த்து ரசித்து ஆசீர்வாதம் பெற்று ஆசீர்வாதம் கொடுத்து உங்கள் நினைவு செல்லுமாறு கேட்டுக்கொண்டு இந்த இடத்துல நல்ல அருமையான, அதாவது அவங்க வந்திருக்க கலைஞர்கள் அப்படி, நாடக அமைப்பாளரும் அப்படி. அதே மாதிரி அதாவது அவர் கரெக்டா அந்த தொழில நேரம் போட்டு நம்ம பேரு வாங்கணும்னு நினைப்பாரு. நல்லா இருக்கு, நல்லா அதுல 100 ரூபாய் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படாத ஒரு நல்ல மனிதர். நம்ம நாங்க நிறைய மேடைக்கு போயிருப்போம். ஆடியன்ஸ் கொஞ்சம் நேரம் பாப்பா, அப்புறம் குறைஞ்சு போயிடுவாங்க. ஆனால் ஆரம்பத்திலிருந்து உங்களுடைய ஆர்வத்தையும் அந்த தன்மையை நான் பார்க்குறேன்னா நம்ம ஊர் தான். அதில் நான் மாட்டுக்கிறதுல நிறைய ஊரில் போய் நம்ம ஊரை பெருமையாக சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க. உங்களை சந்திக்கிற வாய்ப்பையும் கொடுத்துருக்கீங்க. அந்த புண்ணியத்தை பெற்றதுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வருகிறார் முருகப்பெருமான், வருகிறார் அவை பிராட்டி, உனக்காக வரன் பார்த்து வந்தேன். அந்த வரன் யார் என்று கூறுகிறேன் கேளுங்க. அழகுள்ளமை அனைத்து என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். அதனால் பயன்மொழி நாளை சுரது முருகப்பெருமான் குனை மனம் முடித்து வைக்காவிட்டால் நான் பிரம்ம நான் அணிந்து பிரம்ம முடிச்ச சபதம் சத்தியம்.